ஓகேடா. ஸோ இன்னைக்கு வந்து வெரி குட்டி டாபிக் தான். வெரி வெரி ஸ்மால் டாபிக் டுடே. மேபி வி வில் நாட் டேக் மச் டைம் டுடே ஃபார் திஸ். ஸோ நெட்ஒர்க்ஸ் வந்து ஆக்சுவலா ஃப்ரம் என்ன சொல்றது 2000 ஒரு 13 வச்சுக்கோங்க, 12-13ல இருந்தே வந்து they have been changing the syllabus of computer science. மாத்தி மாத்தி every year there has been a lot of changes. So ஒவ்வொரு புக்லயும் நிறைய information will be there which is not actually required at all. நம்ம வந்து நெட்வொர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் how we have to study is very very simple. நீங்க நிறைய படிக்க it is not required. So நமக்கு what is the weightage that we have அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய சாம்பிள் பேப்பர் படி the weightage given வந்து இவ்வளவுதான். The weightage for this lesson is 10 marks. அப்ப அந்த 10 மார்க்ஸும் வந்து அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல ஒரே ஒரு கொஸ்டின் MCQ கேட்கறாங்க which you will definitely be able to answer. அதுல வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டவுட்டே இருக்காது. அந்த MCQ will be easy for you. தென் தியரிக்கு they are giving you 2 மார்க். நம்ம நேத்து பார்த்த மாதிரியே தான். SQL எப்படி 2 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்களோ சேம் வே they are asking you 2 mark questions in theory in networks. So அந்த 2 மார்க்ஸுமே கூட 1 மார்க்கா கூட பிரிக்கிறாங்க, which means like it's only one line that you have to know about each word in your syllabus. நமக்கு மெயின் வந்து அந்த 5 மார்க் கொஸ்டின். ஸோ யூஸ்வலா கேஸ் ஸ்டடி 4 மார்க்ஸா இருந்துச்சு போன வருஷம் வரைக்கும். பட் இப்போ வந்து they have given a weightage of 5 marks to one question, land design question சொல்லுவோம் அது. ஸோ நான் உங்களுக்கு அதை தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணவும் போறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஐ திங்க் நெட்வொர்க்ஸ் ஐடியா இஸ் நீங்க ஒவ்வொரு இந்த கோர்ஸ்ல நீங்க என்னோட டிராவல் பண்ணும்போது ஐ வுட் வாண்ட் யூ டு ஃபினிஷ் தென் அண்ட் தேர். அப்போ வந்து உங்களுக்கு இப்போ நேத்தோட வந்து எஸ்கியூஎல் முடிச்சோம். ஸோ எஸ்கியூஎல் நீங்க அந்த ஒர்க் ஷீட்டை முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 டவுட் அதுல வந்திருக்கும். ஏன்னா அதுல வந்து நான் 2-3 டாபிக் உங்களுக்கு மிஸ் பண்ணிருக்கேன் சொல்றதுக்கு. அலையஸ் நேம் எப்படி வைக்கணும்னு நான் சொல்ல உங்ககிட்ட. அப்ப அதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த ஐ திங்க் இன்கம் டேக்ஸ் இல்லையா கதர் காலையில போட்டாங்க அந்த பசங்க. ஸோ அந்த டவுட் வந்து போடும்போது அந்த ஒர்க் ஷீட் போடும்போது தான் அந்த மிஸ் ஆன ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஸோ அதோடைய ஆன்சர் அங்க பார்க்கும்போது யூ வில் ஆல்சோ நோ தட் ஓகே இதுக்கு இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் நெட்வொர்க்ஸ்க்குமே. ஆஃப்டர் செஷன் இஸ் ஓவர் அந்த ஒர்க் ஷீட்டை கையோட முடிச்சிருங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு ஹாஃப் அ டே வந்து ஒரு let's say at least 1.5 hours you can spend on completing the worksheet on networks that will be posting. அதை நான் இன்னைக்கே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நேத்து நான் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால I could not get it ready. சரியா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வாட் ஆர் வி கோயிங் டு see here அப்படின்னா உங்க சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு வேர்டு அந்த ஒவ்வொரு வேர்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு நோ இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். நெட்வொர்க்ஸ்னா என்ன? இட் இஸ் an interconnection of autonomous computers. autonomous computers னு ஏன் சொல்றோம்? it is not controlled by anything. இல்லையா? each computer வந்து it is a master of itself. அதனால இந்த definition of networks is important. அப்ப நெட்வொர்க்ஸ்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? நெட்வொர்க்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லையா? இப்ப நமக்கே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னால தான் we are able to share resources, we are able to connect, we are able to do a lot of things because of networking. இன்டர்நெட்னால தான் நம்ம எல்லாமே பண்றோம். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், சம்டைம்ஸ் இட் இஸ் ரிஸ்கி, செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். இப்போ எவல்யூஷன் எப்படி ஆயிருக்கு, நெட்வொர்க்ஸ் எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஸ்டோரி மாதிரி உங்க இதுல கொடுத்துருக்காங்க. அதை கொடுக்குறாங்க, படிக்க சொல்றாங்க உங்களை. ஸோ அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கண்டினியூ பண்ணுங்க. படிச்சிட்டீங்களே நீங்க ஏற்கனவே. என்னது அது அர்பா நெட்னா யார் சொல்றீங்க? ப்ராஜெக்ட் ஏஜென்சி எஸ் கதர். ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க்கா? அட்வான்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க் நினைக்கிறேன். ஸோ இந்த அர்பா நெட் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் மெயின்லி வந்து டிஃபென்ஸ் பர்பஸஸ்க்காக தான் தே ஸ்டார்டட் திஸ் இல்லையா? யூஎஸ்ல வந்து அதை ஸ்டார்ட் பண்ணதே வந்து டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ்க்காக தே ஸ்டார்டட் இட். ஸ்லோலி வந்து என்எஸ்எஃப் நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் 1960s நினைக்கிறேன் இது இல்லையா? சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்எஸ்எஃப் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 4 யூனிவர்சிட்டி மட்டும் கனெக்ட் பண்ணாங்க. அங்க அகாடமிக் ரிசர்ச்காக, அகாடமிக்ல வந்து அவங்க டு டாக் டு ஈச் அதர். பாப்பீங்களா? அதாவது யங் ஷில்ட்ரன்லாம் பாக்குறீங்களா? சீரியல்லாம் பாத்தீங்கன்னா அதுலலாம் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வருது அங்க. ஸோ எஸ், ஸோ என்எஸ்எஃப் நெட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி வாட் தே டிட் இஸ் தே மேட் எவ்ரிதிங் டுகெதர். இந்த எல்லா நெட்வொர்க்காகவும் கேபிள் எல்லாம் போட்டிருந்தாங்க. தே கனெக்டட், பிசிக்கலி கனெக்டட் எவ்ரி கம்ப்யூட்டர். அதை வந்து ஒரு ஸ்டேஜ்ல தே கால்ட் திஸ், தே merged all this and called it as the internet. So internet is an interconnection of computers. அவ்வளவுதான்.
www தான் என்னது? இது யாரா ஆன்சர் பண்ணலாம்? நேஹால ஆன்சர் பண்ணலாம் இது. என்ன நேஹா? World wide. Yes. Yeah, my Akash, yes. So World Wide Web, இல்லையா? World Wide Web, interconnection of computers on the World Wide Web is called as. So இவ்வளவுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து 1 மார்க் வேணா கேட்க சான்ஸ் இருக்கு. இல்ல I would say no, they will not ask any question from here. It is only there for the purpose of being there. இப்போ டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க இதுல? கான்செப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன், மெஷரிங் கெப்பாசிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் மீடியா, ஐபி அட்ரஸ்னா என்ன, ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ்னா என்ன, இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். தே வில் ஆஸ்க் எனி வேர்ட் ஃப்ரம் திஸ். இப்போ சென்டர்னா யாரு? ஒரு நோட்னு சொல்லுவோம். நோட்னா ஒரு கம்ப்யூட்டர் விச் சென்ஸ் த மெசேஜ் is called as send. The computer, it is a computer which is sending the message. அப்ப receiverனா அப்படியே தான், the node or the computer which receives the message. இப்போ கம்யூனிகேஷன் மீடியா பத்தி தனியா படிக்க போறோம். எப்படிலாம் கம்யூனிகேஷன் மீடியா பண்ண முடியும்? நம்ம வந்து வயர்டா இருக்கலாம், இல்ல வயர்லெஸ்டா இருக்கலாம், அதை பத்தி படிக்க போறோம். ப்ரோட்டோகால்ஸ் ஆர் நத்திங் பட் a set of rules. இப்போ வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க பியூட்டிஃபுல்லா என்னோட ஃபேஸ் கூட பாக்குறீங்க, என்னோட வாய்ஸை கேக்குறீங்க. ஸோ இட் ஹாஸ் டு டிராவல் இல்லையா? இட் இஸ் ஜஸ்ட் அ மார்வல் ஹவு இட் டிராவல்ஸ் from here to there. அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சம்திங் விச் இஸ் வெரி மார்வலஸ். அதுக்கு வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ அ செட் ஆஃப் ரூல்ஸ். என்ன ஆகுது? என்னுடைய வாய்ஸ் அனலாக் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா டிஜிட்டலா உங்களுக்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா டிரான்ஸ்மிட் ஆகி என்னுடைய மோடம் வழியா இட் இஸ் டிராவலிங் த்ரூ த இன்டர்நெட் அண்ட் இட் இஸ் கம்மிங் தேர். அண்ட் உங்க மோடம்ல இருந்து உங்க காதுக்குள்ள வரும்போது இட் இஸ் கம்மிங் ஆஸ் அன் அனலாக் சிக்னல். ஒரு சவுண்டா வந்து உங்களுக்கு கேக்குது. சோ மச் இஸ் ஹேப்பனிங் இன் சோ லெஸ் டைம் தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரோட்டோகால்ஸ். அப்போ அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். சில திங்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். என் கம்ப்யூட்டர்ல ஒரு செட்டப் இருக்கணும், உங்க கம்ப்யூட்டர்லயும் அந்த செட்டப் இருக்கணும். ஸோ தட் செட் ஆஃப் ரூல்ஸ் விச் கவர்ன் த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆர் கால்ட் அஸ் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இப்போ பேண்ட்வித் அப்படின்னா த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், த கெப்பாசிட்டி ஆஃப் அ சேனல். கெப்பாசிட்டி ஆஃப் அ சேனல்னு சொல்றோம். Capacity of a channel na enna appadina, it's a range of, in other words I can say the range of frequencies. இது நீங்க வந்து எதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்ங்கற அவசியம் ரொம்ப இல்ல தான். You can just remember it as definitions. But yes, நீங்க இந்த பாட்டெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா FM பத்திலாம் வரும். இப்போ வந்து ஒன்னு வந்து 98.4 FM ன்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு 99.1 FM ன்னு இருக்கு. சோ அப்படினா என்ன, what does it mean? FM னா frequency modulation, சரியா? சோ ஒன்னு வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஒன்னு இருக்கு, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஒன்னு இருக்கு, டைம் மாடுலேஷன் ஒன்னு இருக்கு. உங்களுக்கு இது சிலபஸ்ல இல்ல, பட் சிலபஸ்ல இல்லனாலும் இது தேவையா அப்படின்னா எனக்கு தெரியல வேணுமான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சர்க்யூட் ஸ்விட்சிங் என்னன்னு தெரிஞ்சுப்போம். கீழ இருந்து போவோம். சர்க்யூட் ஸ்விட்சிங் நான் ஏற்கனவே வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது அந்த காலத்து இப்பெல்லாம் தெரியல. உங்களுக்குலாம் எல்லாருக்குமே போன் இருக்கு, மொபைல் இருக்கு. So you know how it works. But when we were all there, we had a concept of only trunk calls. But trunk calls அப்படின்னு சொல்லுவோம். So trunk calls அப்படின்னு சொன்னா when even now my mother used to say, இப்போ என்ன எனக்கு 40 ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி 40 years முன்னாடி when I was born வந்து my father was a doctor. He was in a railway hospitalல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி சிஸ்டம்னா ஒன்லி இன் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் தான் ஃபோன் இருக்கும். ஒரு ஃபோன் வந்து இட் வில் பி தேர் இன் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஒரு ஊருக்கு இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கும் அங்க. ஸோ ட்ரங்க் கால் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் இஸ் காலிங் அப்படின்னா he has to call from one place. He will be calling to அந்த ஒரு வில்லேஜ்னு வச்சுப்போமே, அந்த வில்லேஜ்ல வந்து he will be calling to this. இங்க வந்து 3 ஃபோன் தான் இருக்கும் மொத்தமாவே. இப்ப இந்த 3 போன்ல இருந்து ஒரு போனுக்கு if one person is talking அப்படின்னு சொன்னா, then 3 போனும் ஒருவேளை எங்கேஜ்டா இருந்துச்சுன்னா the other person cannot call. இதுக்கு வந்து இது called as dedicated circuit switchingனா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை வந்து dedicated path. CBSE can go innovative இல்லையா? உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கேட்டு விட்டுறலாம். சர்க்யூட் ஸ்விட்சிங் பத்தி உங்களுக்கு புரியுதான்னு தெரியறதுக்காக என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்னா there is a dedicated path between the sender and the receiver. அப்போ ஒருத்தர் கால் பண்ணி பேசும்போது இன்னொருத்தர் பேச முடியாது. இது வந்து நிறைய வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிருக்க மாட்டீங்க இந்த ஜெனரேஷன். ஏன்னா உங்களுக்கு கால் வெயிட்டிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. ஒரு போன் வரும்போது இன்னொரு போன் வந்தா உங்களுக்கு தெரியும் யார் கால் பண்றாங்கன்னு. அப்ப என்ன ஆகுது, இன்னொரு லைன்ல உங்களுக்கு போன் வருது. யூ ஆர் கெட்டிங் த கால் in another line. So இதுதான் இங்க கான்செப்ட், that is called another channel.
இல்லையா? நீங்க டிவில சேனல் மாத்துற மாதிரி உங்களுடைய போன்லயும் சேனல்ஸ் இருக்கு. அப்போ உங்க போன்ல ஒரு சேனல்ல மெசேஜ் பாட்டுக்கு மெசேஜ் வரும் இல்லையா? இன்னொரு சேனல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பாட்டுக்கு அது வந்துட்டு இருக்கும். இன்னொரு இடத்துல நீங்க கால் பேசிட்டே இருக்கலாம். சோ உங்க போன்குள்ளேயே வந்து டிஃபரெண்ட் சேனல்ஸ் இருக்கு உங்க போன்ல. இப்ப அதே மாதிரி வாட் தே ஆர் சேயிங் இஸ் whenever I am saying I have a circuit switching, it is no longer used now because this concept will never work. When we can do only one thing, multitasking is becoming so much nowadays that we cannot still wait for making one phone call. So அந்த ஒரு கான்செப்ட் இஸ் டன். So what is the difference between circuit switching and packet switching அப்படின்னு கேட்டாங்கன்னா, so packet switching அப்படின்னா we don't have to wait any longer. சோ என்ன பண்ணுவாங்க? எல்லா மெசேஜும் வந்து அப்படியே தூக்கி தூக்கி போட வேண்டியதுதான். சென்னைக்கு ஒரு பஸ் போகுதா? எல்லாத்தையும் தூக்கி அந்த பஸ்ல போடுங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானா அது பிரிஞ்சுக்கும். அதுதான் கான்செப்ட் இங்க. சோ அந்த பஸ்ஸோட மொத்த கெபாசிட்டில வந்து தே வில் லோட் எவ்ரிதிங். சோ இதே மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய 98.4 FM அப்படின்னு சொன்னா ஃப்ரீக்வென்சி மாடுலேஷன். ஒரு சேனல்ல டிஃபரெண்ட் ஃப்ரீக்வென்சி ரேஞ்சா பிரிச்சிருவாங்க. சோ சில ஃப்ரீக்வென்சில பேசினாதான் இப்ப நான் பேசுற ஃப்ரீக்வென்சில உங்களுக்கு கேக்குது. சோ இது இல்லாத ஒரு சேனல் இருக்கும். அந்த ஃப்ரீக்வென்சிக்கு நீங்க டியூன் இன் பண்ணீங்கன்னா நீங்க கேட்க முடியும். இப்ப ரேடியோலயே கிராஸ் டாக்ஸ்லாம் முன்னாடி வரும். ரேடியோ தான் அந்த காலத்துல இருந்துச்சு. சோ நம்ம வந்து அதை டியூன் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு ஃப்ரீக்வென்சில ஒரு பாட்டு கேட்கும். இன்னொரு ஃப்ரீக்வென்சில இன்னொரு பாட்டு கேட்கும். சோ இதுக்கு பேரு தான் the range of frequencies is called as the bandwidth. அப்ப நிறைய frequencies if we can transmitனா then the bandwidth is more. அப்ப நம்ம இப்ப என்ன சொல்றோம்? we have so much of megahertz. இப்ப வந்து எங்களுடைய சிஸ்டம் வந்து 5 gigahertz bandwidth நான் வச்சிருக்கேன் அப்படின்னா what does it mean? I can split it. I can split it as different. நான் வந்து ஒரு 2 gigahertz ஒரு frequency வச்சுக்கலாம். ஒரு 2.4 gigahertz ஒரு frequency channel வச்சிருக்கேன். இப்ப நான் 3 வச்சிருக்கேன் actually. என்னுடைய frequency-ய வந்து என் மோடம் இத கத்துக்கிறதுக்காக we have divided that into 3 different frequencies. இப்ப நான் இந்த ரூம்ல இருக்கும்போது I will have one connection. I will use a 5GH connection. If I go to another room and work, நான் வேற இடத்துல work பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய போனை வந்து நான் 2GH-ல கனெக்ட் பண்ணிருப்பேன். சோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அந்த frequency வந்து it will give the speed for me. I can use the entire channel. ஒரு சேனல் ஃப்ரீயா இருக்குன்னா அந்த frequency-ய நான் டேப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரியணுமானா ரொம்ப தேவையில்லப்பா. I'm just saying this because what does it mean? சரியா? ஒரு பேண்ட்வித்னா என்ன? இந்த ஒரு what does a bandwidth of 5 gigahertz means அப்படின்னா it has a lot of channels அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சேனல்ஸ் இருக்கு. சோ கெபாசிட்டி ஜாஸ்தி ஆகுது. சோ ஒரு 128 megahertz தான் இருந்துச்சு முன்னாடி when we first started broadband. அப்ப வந்து 128 megahertz was the width. அப்ப அந்த widthல வந்து கொஞ்சம் தான் we can do. But now that you have so many devices that are there, ஒரு tab கனெக்ட் பண்றோம் எல்லாம். இப்ப இது வந்து டைம் மாடுலேஷன் ஒன்னு இருந்துச்சு. அது ஒர்க் ஆகல. சோ அது வந்து என்னன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறேன், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறேன் அப்படின்னா என்னோட எஸ்எம்எஸ்க்கு இட் வில் கிவ் மீ ஒரு 1/10 செகண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பர்சனோட எஸ்எம்எஸ்க்கு 1/10 செகண்ட். இப்படி கொடுக்கும்போது என்னுடைய மெசேஜ் சின்னதா இருந்துச்சுன்னா எனக்கு டிஃபரன்ஸே தெரியாது. பெரிய மெசேஜா இருக்கும் சுத்திட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் நவ் யூ கேன் see that sometimes வந்து ஒரு பெரிய ஃபைல் டவுன்லோட் ஆகணும்னு சொன்னா அது வந்து அப்படியே it will keep on rotating. So you can see that it is taking some time to get uploaded or downloaded. So இதெல்லாம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து they are called as multiplexing னு பேர் இதுக்கு. இது உங்க சிலபஸ்ல அவங்க கொடுக்கல. முன்னாடி it was there multiplexing அப்படின்னு சொல்லுவாங்க. So multiplexing is dividing a channel into dividing the entire channel into multiple channels so that we can transmit more information at the same time. சரி, இப்போ நம்ம சிலபஸ்ல வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங்க்கும் பேக்கெட் ஸ்விட்சிங்கும் டிஃபரன்ஸ் என்ன? சோ பேக்கெட் ஸ்விட்சிங்னா என்ன? உங்களுடைய மெசேஜை வந்து ஐடென்டிக்கல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க, ஐடென்டிக்கல் பேக்கெட்ஸா பிரிப்பாங்க. அப்படின்னா என்ன? எல்லா பேக்கெட்டோடைய விட்த்தும் அதோடைய லெட்ஸ் சே எவ்ரிதிங் இஸ் a 1 MB பேக்கெட். ஒரு மெசேஜோடைய சைஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி as டிசைட் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து லெட்ஸ் சே இது ரொம்ப ஜாஸ்தின்னு வச்சுப்போமே, ஒரு 1 KB பேக்கெட், 1000 பைட்ஸ் சேர்ந்தா ஒரு பேக்கெட். அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மெசேஜ் நீங்க அனுப்புறீங்களா ஒரு ஹாய் எஸ் இச்சி அப்படிலாம் அனுப்பாம கொஞ்சம் நல்ல மெசேஜா பெருசா அனுப்பணும். ஏன்னா பாவம் அதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை தானே. அதனால நீங்க வந்து சும்மா மெசேஜ் அனுப்பாம ஒரு மெசேஜ ஃபுல்லா டைப் பண்ணிட்டு அப்புறமா சென்ட் அனுப்புங்க. ஓகே, சோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will have a header. It will have the message. சோ மெசேஜ் மட்டும் தான் இப்படி போகுமானா இல்ல. நம்ம வாய்ஸ் எல்லாமே இப்படிதான் போகுது பேக்கெட் ஸ்விட்சிங்ல. வாட் எவர் we are transmitting it's getting converted into zeros and ones as packets. அப்போ அந்த பேக்கெட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க போகுது, எல்லாத்துக்குமே இப்ப நீங்க வந்து ஒரு ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னா டெஸ்டினேஷன் இஸ் யோர் ஜூம். சோ அந்த அட்ரஸ் வந்து ஹெட்டர்ல இருக்கும். சோ as long as this meeting is live,
the destination is going to be the headerல the information இருக்கும். நான் எப்படி வேணா நான் பேசுறது இதே ஆர்டர்ல வந்து உங்களுக்கு ஆகணுங்கிற அவசியமே கிடையாது இல்லையா. இட் மைட் ஜஸ்ட் கெட் ஆஸ் பேக்கெட்ஸ் அண்ட் இட் வில் ஹேவ் நம்பர்ஸ் தேர் 1 2 3 4 அது வச்சுக்குமா இருக்கும். எந்த ஆர்டர்ல டைம் ஸ்டாம்ப் வச்சு இல்லையா, ஒவ்வொரு நானோ செகண்டுக்கும் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். அந்த எண்ட்ல வந்தது டக்கு டக்குன்னு அது ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜா கொடுக்குது. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் ஒர்க்ஸ் லைக் தட். வேரன் it is very, very efficient. It is very, very useful. And it is the only thing that is behind internet nowadays. Circuit switching is no longer used. The differences தெரிஞ்சுக்கோங்க. Even if it's a 2-mark question, this is more than enough information for you to write. Doubt இருக்கா இருக்காது circuit switching, packet switchingல? Anyone? Yes, no? நேஹா, சஞ்சய் இல்லையாப்பா? ஓகேவா? புரியுதா அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்குதா அதுல? இப்ப டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் சொல்றாங்க. அப்ப டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட்னா லெட்ஸ் சே மை டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் 100 Mbps அப்படின்னா என்ன பார்த்தோம் கணேஷ்? அப்படின்னா என்ன பார்த்தோம்? 100 Mbpsனா என்ன? வந்து உங்க ஸ்பீட் கேக்குறீங்கல்ல, சிஸ்டமோட ஸ்பீட் என்ன? என்னோட சிஸ்டமோட ஸ்பீட் வந்து 100 Mbps, அப்லோட் ஸ்பீட் வந்து 100 Mbps அப்படின்னா வாட் டஸ் இட் மீன்? ஐ கேன் அப்லோட் 100 megabytes in 1 second. இதுதான் அதோடைய மீனிங். ஸோ நமக்கு எப்பயுமே வந்து ஹையர் எண்ட் நம்ம கேட்கும் போது நமக்கு என்ன அப்ளிகேஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி we will ask. So what is data transfer rate? The number of bytes per second that can be transferred between the computers is called as your data transfer rate. அப்புறம் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது இட்ஸ் 128 bit. ஸோ ஒரு 4 பார்ட்ஸ் இருக்கும் இங்க. இத பத்தி டீடைல்ஸ் உங்க புக்ல இல்ல. சோ ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொன்னா this is the IP address. It's a unique identifier given to each system on a network. அவ்வளவுதான். ஸோ ஐபி அட்ரஸ்னா என்ன? இட் இஸ் a unique number. ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு நெட்வொர்க்ல வந்தவொன்னா ஒரு நம்பர் இருக்கும். ஸோ சேம் நம்பர் இருக்குமா? அவசியம் இல்ல. இட் குட் பி a static IP or a dynamic IP. ஸோ ஸ்டாட்டிக் ஐபினா எப்பயுமே என் கம்ப்யூட்டருக்கு இதே ஐபி அட்ரஸ் தான். ஸோ அந்த மாதிரி சில சிஸ்டம்ஸும் இருக்கு. டைனமிக் ஐபி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் லாகின் பண்ணும் போதும் எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். அதுவும் இருக்கு. ஸோ இது 2 வேல வந்து எந்த வே ஃபாலோ ஆகுங்கிறது தெரியாது. நம்ம போய் பார்த்தோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஐபி கான்ஃபிக் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். பட் luckily or unluckily yours is not a practical network topic. அதனால உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை கிடையாது. சோ இதுல இந்த டாபிக் முடிச்சிட்டோமா நம்ம எல்லாமே? we have finished what is meant by sender receiver message எல்லாம் முடிச்சாச்சு. so we have finished bandwidth என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். then circuit switching, packet switching. okay, நீங்க ஸ்டாப் பண்ணலனா போயிடுவேன். சரியா? அது கொஞ்சம் போரிங்கான ஒரு லெசன். சோ ஃபாஸ்டா முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன டாபிக் விட்டுருந்தோம், டிரான்ஸ்மிஷன் மீடியா. சோ இதுல எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்றேன். இப்போ கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறது அந்த நீங்க பார்த்திருப்பீங்க, சின்ன சின்ன டவுன்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சிட்டில எனக்கு தெரியல. இட் இஸ் தட் பிளாக் வயர், கேபிள் வயர்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் கலர் வயர் திக்கா இருக்கும். அதை வச்சுதான் முன்னாடிலாம் ஃபுல்லா ஆல் த கனெக்ஷன்ஸ் வேர் த்ரூ திஸ் கோஆக்சியல் கேபிள் பிஃபோர். ஸோ கோஆக்சியல் கேபிள்ங்கிறது சீப்பஸ்ட். யார் வேணா போடுவாங்க. ஒரு 2000 rupees இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஃபுல் காலனிக்கே வந்து they were giving internet connection. So it was used before. But what is the disadvantage? Yes, it has its own disadvantages. It has lot of interference. So இது வந்து என்னன்னா it is quality is low, quality is poor. Advantage என்ன? cheap. ஈஸி டு செட்டப் சொல்லணும், ஈஸி டு மெயின்டைன் சொல்லணும். ஏன்னா இது என்னன்னா நம்மளே பண்ணிடலாம் அந்த வேலையை. இந்த நமக்கு என்ன வரலையா, சரியா வரலன்னா அந்த வயரை இஃப் யூ ஓப்பன் இட்னா இட் வில் ஹேவ் ஒன்லி a காப்பர் வயர் இன்சைட். அந்த நீங்க வயரை வந்து கட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு செட்டப் அண்ட் மெயின்டைன். ஸோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இதுல இருக்காது. என்ன ஒண்ணு மழை வந்தா இல்ல ஏதாவது ஒரு மங்கி எல்லாம் வந்து வரும்போது அறுத்து போட்டுருச்சுன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் டெஃபினட்டா அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இங்க வந்து பக்கத்துல வயர் இருக்கும்போது the interference was definitely there, and because of that there were some problems in overlap கேக்குறது. இந்த மாதிரி டெலிஃபோன்ல பேசும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் were there in coaxial cable. so coaxial cable வந்து it kind of a போன generation of ஒரு system மாதிரி. இப்போ வந்து it's no longer being used. it was slowly replaced by இந்த போச்சு அதுக்குள்ள it was slowly replaced by twisted pair. ஸோ ட்விஸ்டட் பேர்னா அதே காப்பர் வயர் தான், பட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க இப்படி. இதை வந்து யூடிபி எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அண்ட் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு திருப்பி சொல்றேன், இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் அப்படி கேட்டதே கிடையாது, எந்த கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டதில்லை. ஸோ வாட் இஸ் எஸ்டிபி, வாட் இஸ் யூடிபி, இதெல்லாம் அவங்க கேட்டதில்லை.
ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ், எதுக்கு எதை யூஸ் பண்ணணும்? ஸோ லேண்ட் டிசைன்காக தான் நம்ம இதை படிக்கணும். லேண்ட் டிசைன்ல கேட்பாங்க இதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க, விச் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியா வில் யூ யூஸ்னு கேட்பாங்க. ஸோ ட்விஸ்டட் பேர் இஸ் ஸ்லைட்லி இட் இஸ் லிட்டில் பெட்டர் தேன் கோஆக்சியல் கேபிள். பட் ட்விஸ்டட் பேர்லயுமே கூட இந்த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் மட்டும் குறையும் இங்க, அவ்வளவுதான். பட் ஸ்பீட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் வைஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கல. தென் ஒன்லி தே மூவ் ஆன் டு யுவர் ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இட் ஹாஸ் தி பெஸ்ட் பாசிபிள் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட். இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஃபைபர் நெட். ஸோ குவாலிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை, பட் இட் இஸ் காஸ்ட்லி அண்ட் வெரி டிஃபிகல்ட் டு செட்டப். இப்போ பாருங்க, ஒரு ப்ராப்ளம்னா we cannot rectify. டிஃபிகல்ட் டு செட்டப் அண்ட் மெயின்டைன், ரெண்டுமே கஷ்டம். இப்போ இன்டர்நெட் ஒர்க் ஆகலன்னா இன்ஜினியர் தான் நம்ம கூப்பிடணும், அவங்க தான் போய் பார்க்கணும் ஏன் ஒர்க் ஆகல. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் லைட். இட் இஸ் த்ரூ த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ when there is a problem, then we will not be able to immediately rectify it. Like அந்த மாதிரி யாரானா அப்படியே வயரை திருகி பண்ண முடியாது. we have to depend on expert help here. இப்போ இது நமக்கு எதுக்கு வேணும்? why do we need this? சில பிளேசஸ்ல வயர்டு கம்யூனிகேஷன் மீடியா இன்னமும் கூட வேணும். எல்லா இடத்துலயும் வயர்லெஸ் பாசிபிள் இல்ல. ஸோ வயர்லெஸ்க்கே உண்டான ப்ராப்ளம்ஸும் இருக்கு. இப்போ வயர்லெஸ்ஸுமே வந்து ஹெவி விண்ட் எல்லாம் வர இடத்துல வயர்லெஸ் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் சிக்னல்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான ஏரியால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு ராக்கி டெரைனா இருக்கு அப்படின்னா, எஸ் ராக்கி டெரைன்ல ரெண்டு விஷயம் இருக்கு. பள்ளம் தோண்ட முடியாது, ஸோ வந்து வயர்டு யூஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் வந்து நிறைய மவுண்டனஸ் ரீஜனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அங்க வந்து ரேடியோ வேவ்ஸும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கேயுமே வந்து அந்த இட் ஹாஸ் லாட் ஆஃப் அப்டக்கிள்ஸ். அப்ப நம்ம வந்து இதுல அவங்க ஆக்சுவலா சேட்டலைட் பத்தி கொடுக்கவே இல்லை. So the last type here is also satellite communication. That is what we are using nowadays. இல்லையா, டைரக்டா இங்க இருந்து ஒரு மெசேஜ் ரிலே பண்றாங்க மேல சேட்டலைட்டுக்கு, சேட்டலைட்ல இருந்து இன்னொரு ரிசீவருக்கு போகுது. So sender receiver they communicate using a satellite. It is very costly, but it has been proved to be the most efficient way. ஆல்சோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்கிறது வந்து சேட்டலைட்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ வயர்லெஸ் மீடியால ரேடியோ வேவ்ஸ்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த எக்கனாமிக்கல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும்போது we will go for ரேடியோ வேவ்ஸ். they are omnidirectional. ஸோ எல்லா பக்கத்துல இருந்தும் it can receive the signals and it can also be used on. இப்போ ஹில்லி ரீஜன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணோம்னா அங்க ஸோ அது ஒரு ப்ராப்ளம் will definitely be there. You cannot use them in hilly regions. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் பண்ணும்போது நீங்க ஒர்க் ஷீட் பண்ணும்போது அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா நீங்க பார்த்துட்டே வரணும். ஸோ இப்போ இது எதை யூஸ் பண்ணும், அதுதான் நமக்கு ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இன் லேண்ட் டிசைன். ஸோ எந்த கம்யூனிகேஷன் மீடியா வில் பி பெஸ்ட் சூட்டட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு யூ கேன் கீப் திஸ் இன் மைண்ட். சரியா, ஓகேவா? இதோட டிசைனு இது எப்படி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைப்பா. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ், அதுல எது வந்து வயர்டு எது வந்து வயர்லெஸ், ஒன்னொன்னுத்துக்கும் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டிவைஸ் பத்தியும் உங்களுக்கு ஒவ்வொரு லைன் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா அவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு மோடம், வாட் இஸ் மோடம் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இட் இஸ் மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். புரியலடா என்னன்ட்டு நேஹா? மேம் இப்ப வந்து டிஸ்டன்ஸ் கோஆக்சியல் கேபிள் வந்து எவ்வளவு தூரம் வந்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பத்தி கேட்டாங்கன்னா எப்படி மேம் எழுதுறேன்? டிஸ்டன்ஸ் கோஆக்சியல் கேபிளுக்கு லிமிட்டே கிடையாது நேஹா, எவ்வளவு தூரம் வேணா நம்ம போடலாம். அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்டன்ஸ் நமக்கு இங்க ப்ராப்ளம் ஆகாது. ரிப்பீட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இங்க யூஸ் பண்ணுவோம் பாரு, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாமே வந்து கேபிள் லென்த் தானே, 2000 மீட்டர்ஸ்னால நீ கேபிள் போடலாம். இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கடலுக்கு அடியில கூட போட்டு இந்தியா டு ஆஸ்திரேலியா கூட வந்து இது வயரே இருக்கு. சரியா, கோஆக்சியல் கேபிள் இருக்கு. வயர்லெஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியால இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போன் கால் பேசணும்னா பேச முடியும். அப்ப எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஓஷன் பெட்ல வந்து புதைச்சு வச்சிருக்காங்க கோஆக்சியல் கேபிள். சரியா, சோ கோஆக்சியல் கேபிள் எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு வேணா நம்ம போடலாம். இட் வில் பெர்ஃபெக்ட்லி ஒர்க். அதுக்கேத்த மாதிரி அங்கங்க ரிப்பீட்டர்ஸ் நீங்க இருக்கும், அந்த ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ மோடம் வந்து மாடுலேட்டர் டிமாடுலேட்டர், இது நான் உங்ககிட்ட இப்ப சொன்ன மாதிரி தான். ஸோ அது என்ன பண்ணும், ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து I have analog signals. அது வந்து modem will convert it into digital. Again it will get converted into analog and then reach the other computer. So இது வந்து modem உடைய வேலை. It is going to
மாடுலேட் அண்ட் டிமாடுலேட், அனலாக டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி திரும்பி அதை மாத்துறது வேலை வந்து மோடமுடைய வேலை. நெக்ஸ்ட் ஈத்தர்நெட் கார்ட், இது நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, ஒரு கேபிள் மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்லி இன்பில்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு இதுக்கு பேரு. ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இதோடைய வேலை என்னன்னா, இட் வில் கோயிங் டு கிவ் யூ த இன்டர்நெட்டோட கனெக்ஷன், ஆல் த ரிக்வயர்ட் ஹார்ட்வேர் ஃபார் இன்டர்நெட். கனெக்ட் ஒரு சிஸ்டம்ல இருந்து நீங்க இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மோடம்க்கு கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இன்டர்நெட் கார்டு. RJ45 ரெஜிஸ்டர்டு ஜாக், இதெல்லாம் கேட்பாங்க பாருங்க. ரெஜிஸ்டர்டு ஜாக் இதெல்லாம் வந்து இந்த அப்ரிவியேஷன்ஸ். ரெஜிஸ்டர்டு ஜாக் 45, இது வந்து ஒரு பின், அந்த வயர் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, ஒரு மாதிரி டிஃபரெண்டா கிளாஸியா ஒரு வயர் இருக்கும். அதை வந்து கம்ப்யூட்டரோட பின்னாடி சொருகிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அங்க இதுல போட்டு விடுவாங்க. வயர்டா இருந்துச்சுன்னா, யார் வீட்லயாவது வயர்டு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க இதை பார்க்க முடியும். ஸோ இது ஒரு சின்ன கேபிள். அந்த ரெஜிஸ்டர்டு ஜாக்குங்கிறத வந்து இது சிஸ்டம்ல முன்னாடிலாம் பின் பண்ணாதான் இன்டர்நெட் ஒர்க் ஆகும் வயர்டா இருக்கும் போது. வயர்லெஸ்க்கு இப்ப அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இல்லையா? வயர்லெஸ்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி நியர் தட் சிக்னல். ரவுட்டருக்கு பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா அது கிடைச்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மோடம், இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இந்த RJ45 இது எல்லாத்தோடைய வேலையும் இப்ப நம்மளுடைய ரவுட்டரே பண்ணுது. The router is now doing, the internet router that you have in your house is doing all these work for you. So next repeater. Repeater உடைய purpose வந்து it is used to amplify, அவ்வளவுதான் அதோடைய வேர்டே வந்து amplify the signals. இப்ப நான் என்ன பண்றேன், நான் பேசுறது வந்து ஆக்சுவலா போதும், நல்லா கத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பட் நான் ஒரு மைக் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த மைக் எதுக்கு வச்சிருக்கோம்? இட் இஸ் கோயிங் டு ஆம்பிளிஃபை த சிக்னல். ஸோ இதே வந்து நான் ஒரு கிளாஸ் ரூம்ல டீச் பண்ணும்போது ஒரு ரூமுக்கு மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னா மை வாய்ஸ் கேன் ரீச் ஒன்லி மேபி 100 meters. இஃப் ஐ வாண்ட் இட் டு ரீச் 400 metersனா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல தே வில் ஹேவ் அ ஆம்பிளிஃபையர். அப்ப அந்த ஆம்பிளிஃபையர் என்ன பண்ண போகுது, எனக்கு இங்க இருந்து அங்க போற வாய்ஸ் இட் இஸ் கோயிங் டு லவுடன் இட், so that the people who are sitting at the back also can hear it. So அதே தான் ரிப்பீட்டர் உடைய வேலை. Instead of the voice, it is going to do that for the data. So ஒரு data transmit ஆயிட்டே இருக்கு, ones and zeros transmit ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா the repeater is going to make sure that it is going to amplify that and it is going to send it back. ஏன்னா அனலாக் சிக்னல்ஸா இருக்கும்போது எனர்ஜி குறையும், there will be energy loss. சைன் வேவ்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இப்படி டிராவல் ஆகுதுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து as it is traveling, it is starting to lose energy and at one stage it will become like this. So the work of this amplifier or this repeater will be to again boost it up. Booster nu peru. It will again make it like this and make it to travel for some more time. சரியா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமானா வேண்டாம்ப்பா. So what is a repeater? A repeater is a device which is used to amplify the signals. அது உங்களுக்கு போதும். எப்படி ஆம்பிளிஃபை பண்ணது உங்களுக்கு கிடையாது, இப்ப படிக்கவும் மாட்டீங்க. அது தேவையா தேவையில்லையானா ஒரு ரூல் இருக்கு. ஜெனரலா சொல்வாங்க ஒரு 90 meters to 110 meters. இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் தேவை இல்ல அப்படிங்கிறது வேற வேற புக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு மேல டிஸ்டன்ஸ் இருந்துச்சுனா தான், இதுக்கு மேல if there is a distance then you have to use a repeater. சோ இது வந்து sometimes வீட்டுக்குள்ளேயே இருக்கும். எங்க வீட்ல வரணும்னா we need a repeater. The signal will drop. வயர்லெஸ்ஸா இருந்தாலுமே the signal will drop after this time. ஒரு 100 meters தாண்டி தான் என் ரூம் இருக்கு. So I will definitely need a repeater if I am going to use this in same internet connection. ஸோ ரிப்பீட்டரோட வேலை இது. ஹப் ஸ்விட்ச் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க உங்க கம்ப்யூட்டர் லேப்ல எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா there will be more than one computer. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மேல if you have noticed you have one ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு இங்க நிறைய வயர்ஸ் இப்படி குட்டி குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேப்லலாம் they will go for wired connection. ஜென்ரலா வயர்லெஸ்க்கு போக மாட்டாங்க. ஸோ வயர்டு கனெக்ஷன் வரும்போது வயர்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் when I was working 10 years ago, it was like this. ஸோ இது வந்து என்னன்னா this is called as a hub or a switch. So it is used to whenever there is more than one computer connecting to the same router or the same internet connection, we need a hub or a switch. அப்போ எல்லா கம்ப்யூட்டரும் வந்து இங்க கனெக்ட் ஆகும். எல்லா கம்ப்யூட்டர்ல இருக்கிற வயர்ஸும் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆயிடும். This box will be connected to the router. இன்டர்நெட்டுக்கு வர்றதுக்கான எல்லா ஒரு சின்ன லேப்ல இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் சேர்த்து ஒரு இடத்துல கனெக்ட் பண்றாங்க இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் யுவர் ஹப் ஆர் ஸ்விட்ச். ஸோ நமக்கு எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்? ஹப்புக்கும் ஸ்விட்ச்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹப் இஸ் அ ஸ்மால் டிவைஸ், சிம்பிள் டிவைஸ். அதுல ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றும் கிடையாது. அது ஒரு கனெக்ஷன் பாக்ஸ் மாதிரி தான், ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி அது உங்களுக்கு. Whereas switch is going to be an intelligent, it has some algorithms also. So switch is always better than a hub functionally. இப்போ ரவுட்டர் வந்து இட் இஸ் ரீப்ளேசிங் போத் த ஹப் அண்ட் த ஸ்விட்ச். ஸோ ரவுட்டர்ல வந்து இப்போ என்ன பண்ண முடியும், டிவைசஸ் கனெக்டும் பண்ண முடியும் அண்ட் அது ரவுட்டிங் அல்காரிதம்ஸ்லாம் அதில் இருக்கிறதுனால இட் வில் ஆல்சோ இப்போ தானா மாறுது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்க லேப்டாப் வந்து இப்போ நான் என் லேப்டாப் வச்சிருக்கேன்னா ஐ ஹேவ் 2 connections here. I have one internet connection, one ஏன்னா
ஃபெயில் ப்ரூஃபா இருக்கணும்ல. ஒரு கனெக்ஷன் இல்லைனா கூட இப்போ ஏர்டெல் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஹேத்வே வந்து எனக்கு வரணும், ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃபரெண்ட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட கனெக்ஷன் நான் வச்சிருக்கேன். அப்ப நான் ஒருவேளை எங்க லேப்டாப் நான் இங்கிருந்து எடுத்துட்டு நான் வந்து ஐ மூவிங் டு அனதர் ரூம்னு வச்சுக்கோங்களேன், தானாவே வந்து இட் வில் சேஞ்ச் டு த ஹையஸ்ட் சிக்னல். ஸோ எதோடைய சிக்னலுக்கு நான் பக்கத்துல இருக்கணும், தானாவே இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இட். ஏன்னா ஐ ஹேவ் அ ரவுட்டர். ஸோ ரவுட்டரோட இன்டெலிஜென்ஸ்க்காக நான் சொல்றேன். ரவுட்டர் இஸ் இன்டெலிஜென்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல வந்து ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ் கேட்டா ரொம்ப ஈஸியா நீங்க எழுதிடலாம். ஸோ நான் இதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் நான் எஸ்கியூஎல்க்கு போட்ட மாதிரியே ஐ வில் பி அப்லோடிங் த நோட்ஸ் ஃபார் திஸ் லெசன். ஸோ அதுல வந்து ஹப்னா என்ன, ஸ்விட்ச்னா என்ன, ரவுட்டர்னா என்ன டெஃபினேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் வில் நாட் பி அ ப்ராப்ளம். பட் த ஆக்சுவல் ப்ராப்ளம் வில் பி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ ரவுட்டர் டஸ். அப்ப ரவுட்டர் இஸ் an intelligent switch. So how do you say it is intelligent? நீங்களே உங்க போன் கூட ட்ரை பண்ணுங்க. 2 கனெக்ஷன் இருந்துச்சு உங்க வீட்லனா, when you move somewhere you can see that automatically the strongest signal is picked. So இதுதான் ரவுட்டரோட வேலை. சரியா? So gateway is used for connecting. When you are going to connect to a dissimilar, எங்க இருக்கும் கேட்வேனா பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க. அது நீங்க ஈஸியஸ்ட் டேர்ம் டு ரிமெம்பர். இப்போ ஒரு பேங்க்குக்கு நீங்க போறீங்க, நீங்க வந்து அது தெரியல வெதர் யூ ஹவ் டன் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா யூ மைட் பி யூசிங் ஐசிஐசிஐ பேங்க். சரியா? பட் the payment gateway will say HDFC bank gateway அப்படின்னு சொல்லும். அப்படின்னா என்ன மீனிங்? they follow different protocols but it is going to transmit it for you. சரியா? intelligent hub router, yes pa, correct pa. Hub switch is intelligent hub, router is intelligent switch அப்படினா வச்சுக்கலாம் நீங்க. So gateway அப்படிங்கிறது it is used for when they are different, very different protocols, different rules, different systems எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும்போது the gateway is used to bridge the gap between those systems. So gateways அப்படிங்கிறது they are also network devices தான். எங்க மெயினா யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் இன்டர்ஃபேசஸ் இருக்க இடத்துல ஒரு பேங்க்ல வந்து பேமெண்ட் பண்ணணும், பட் இன்னொரு பேங்க் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது we will be doing this. Wi-Fi stands for wireless fidelity. ஸோ வைஃபை கார்டு இப்பெல்லாம் தேவைப்படுறது இல்லை கண்ணா. முன்னாடி வைஃபை கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டால் தான் வயர்லெஸ் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு சின்ன கார்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து இன்பில்ட் வைஃபை கார்டு உங்க லேப்டாப்ல உங்க போன்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து வைஃபை எனேபிள்டா இருக்கீங்க நீங்க. ஸோ வாட் டஸ் இட் டூனா இட் இஸ் ஒன்லி எனேபிளிங் யுவர் வயர்லெஸ் எபிலிட்டிஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இட் வில் மேக் யுவர் டிவைஸ் விசிபிள் டு ஆல் அதர் டிவைசஸ். ஸோ எங்க வந்து சிக்னல் இருக்கோ உங்க டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்கறது உங்க வைஃபை கார்டு. சரியா? ஸோ இந்த டிவைசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி நோட்ஸ் கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு ரைட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் எக்ஸ்பெக்டட், டெஃபினேஷன் என்னவோ அதை எழுதுறதுக்கு. ஸோ இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. இதுல ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இங்க ஒன்னு வந்து டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ், இன்னொன்னு நெட்வொர்க் டோபாலஜிஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ரொம்ப ஈஸி, அது உங்களுக்கே தெரியும். இப்போ PAN அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். பர்சனல் ஏரியா நெட்வொர்க்னா என்ன? இப்போ நான் என் போன்ல இருந்து இன்னொரு போன் பக்கத்துல இருக்க இன்னொரு போனுக்கு ஒரு போட்டோ டிரான்ஸ்ஃபர் பண்றேன் யூசிங் ப்ளூடூத் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னா இட் இஸ் PAN. என்னுடைய ரிமோட்டுக்கும் என்னுடைய டிவிக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து யூசிங் இன்ஃப்ராரெட் இல்லையா, லைன் ஆஃப் சைட், தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அ PAN. இட்ஸ் அ பர்சனல் ஏரியா நெட்வொர்க். பக்கத்துலேயே இருக்கு, ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆனாதான் அது கனெக்ட், அது அப்பதான் நான் ஆப்ரேட் பண்ண முடியும். என்னோட ரிமோட்டும் என் டிவியும் கனெக்டடா இருக்கு. ஸோ இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அ பர்சனல் ஏரியா நெட்வொர்க். Whereas when I come to LAN வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொன்னாலுமே கூட LAN எப்போ சொல்லுவோம்னா less than 1 kilometer. ஸோ இங்க தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ். It should be less than a kilometer. Definitely. 1 kilometer அப்படிங்கிறதே சும்மா ஒரு பேரு தான். ஆக்சுவலா 500 meters. ஒரு பில்டிங் குள்ள இருக்கிறத லேன்னு சொல்லலாம். ஒரு பில்டிங் குள்ள, ஒரு ஸ்கூலுக்குள்ள, ஒரு ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிறத வந்து we can call it as LAN. So when it is within the same city, so ஒரே ஒரு சிட்டிக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்கு, அந்த எல்லா ஆஃபீஸுமே they are connected through a MAN. அவங்க வந்து அவங்களுடைய ஓன் நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் there is a branch காக்னிசன்ட் இருக்கு, அவங்க ஒவ்வொரு பிரான்ச் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா they are connected within a city by using MAN அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் doesn't mean it is there only in metros. It is named like that because மெயினா சிட்டிஸ்ல தான் அந்த மாதிரியான ஒரு செட்டப் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஸ்கூல்ஸ் இருக்கு, ஒரு ஸ்கூல்ல டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே they will work with a MAN because it is easier for them to share the resources. அவங்க வந்து இன்டர்நெட்டுக்கு போகாம ரொம்ப ஹை ஸ்பீடா they can work. பேங்க் அதே மாதிரி,
வேற branches of bank can be interconnected using a simple network. இது என்னன்னா ஒரு private network மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ அவங்க மட்டுமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வேற யாரும் அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ the transactions will be faster. ஸோ இது கேட்பாங்க, இது இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஏன்னா எங்கேயாவது கொடுத்து இது எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ கேன் வி யூஸ் திஸ்? எஸ்பா, ஒரு ஸ்கூல்னா லேன் மட்டும்தாங்க. லாஸ்ட் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் ஃபார் எனி ஜியோகிராபிக்கல் லொகேஷன். இப்போ வந்து we can நம்ம வந்து இந்தியால இருந்து வேற எங்கேயாவது யூகேக்கு வந்து ஒரு நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் த்ரூ WAN. ஸோ இன்டர்நெட் இஸ் த லார்ஜஸ்ட் வைட் ஏரியா நெட்வொர்க். அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்க வந்து யூகேக்கு டைரக்டா கேபிள் விட மாட்டோம், நம்ம போய் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிடுவோம். த்ரூ இன்டர்நெட் இட் வில் கோ டு யூகே இல்லையா? நம்ம இமெயில் அனுப்புறோம், ஸோ தட் ஆக்சுவல் இன்பாக்ஸ் வந்து இட் வில் பி இன் யூகே, பட் ஃப்ரம் ஹியர் வி ஆர் சென்டிங் அன் இமெயில் தேர். அப்படின்னா how is it happeningனா we are connecting to the internet. so internet is the largest WAN available. so நமக்கு ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டு அது வந்து பேனா லேனா மேனா வேனான்னு கேட்கலாம் ஒரு கொஸ்டின். so you should know what is that type அப்படின்னு சொல்லிட்டு very easy to identify also. இப்போ coming to topologies. so பஸ் ஸ்டார், இங்க ட்ரீ மட்டும் டயக்ராம் போடல, பட் ட்ரீ வந்து இப்படி இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து மல்டிபிள் சிப்ளிங் மாதிரி வந்துட்டு for each of them will have a set of their own nodes. so இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டு இதுக்கு எந்த டோபாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது you can see from here what are the advantages and disadvantages. நம்மளுடைய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் it is very very straightforward. ஏன்னா என்னது ஸ்டார் டோபாலஜினா உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, it is very easy to install, it is easy to configure. if one link fails the network can still function. so all these advantages are there. இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜும் அதுதான், அட்வான்டேஜும் அதுதான். ஒருவேளை வந்து சென்ட்ரல் நோடு ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா மொத்த சிஸ்டமும் ஆயிடும்னு சொல்றாங்க. பட் தட் ப்ராப்ளம் வில் பி தேர் இன் கைண்ட் ஆஃப் ஆல் தி அதர் நெட்வொர்க்ஸ் ஆல்சோ. ஸோ இங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா கேபிள் லென்த் ஜாஸ்தி. ஸோ அது இங்க டிஸ்அட்வான்டேஜா அவங்க எழுதல. கேபிள் லென்த் இஸ் மோர். ஏன் கேபிள் லென்த் இஸ் மோர்? இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அந்த சென்ட்ரல் நோட் இங்க பாக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா சென்டர்ல கொடுத்துருக்காங்க, பட் அந்த சென்ட்ரல் நோட் நீட் நாட் ஆல்வேஸ் பி இன் த சென்ட்ரல். ஸோ நம்ம வந்து இப்போ நீங்க இருக்க அதே தான். இப்போ வந்து நான் இங்க ஐ எம் ஸ்டேஷன் அட் பள்ளிக்கரணை அப்படின்னா நான் ஒரு சென்ட்ரல் நோட் இங்க இருக்கேன். இப்போ என்ன சுத்தி எல்லாருமே இல்லையா? ஸோ வேலைச்சேரியில இருக்கவங்க ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கீங்க. ஸோ இன்னும் சில பேர் இன்னும் நல்லா தள்ளிலாம் இருக்கீங்க இல்லையா? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க. அப்ப அங்க இருந்து நீங்க கேபிள் எடுத்துட்டு வந்து தான் என்கிட்ட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டார் டோபாலஜி வந்து சூட் ஆகாத கேசஸ் வந்து இட் இஸ் வென் தேர் ஆர் வெரி லாங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிஸ்டம்ஸ் ரொம்ப தள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னா தென் வி கேனாட் யூஸ் த ஸ்டார் டோபாலஜி. அப்ப என்ன பண்ணுவோம்? பஸ் டோபாலஜி நீங்க பார்த்திருப்பீங்க. இட் இஸ் ஃபார் கேபிள் கனெக்ஷன் சொல்லுவோம். நம்ம வந்து சின்ன டவுன்ல இருக்கு, இங்கெல்லாம் சேட்டலைட் டிஷ் தான் நமக்கு இல்லையா சென்னையில. பட் இப்போ வந்து நாங்க காஞ்சிபுரம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஒரே கனெக்ஷன் தான். அந்த கனெக்ஷனுக்கு வந்து ஒருத்தங்க தே ஹவ் டேக்கன் ஒரு பஸ் டோபாலஜி தான். அவங்க ஆஃபீஸ் அங்க இருக்கு, அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பெரிய வயர் போகும், அந்த வயர்ல இருந்து அங்கங்க மத்த எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். நடுவுல எக்ஸ்ட்ரா 2 கனெக்ஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரியானதான் பஸ் டோபாலஜி. சோ பஸ் டோபாலஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எஸ் இட் இஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். நம்ம வந்து ரொம்ப ஈஸி. கடைசி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கேபிள் லென்த் காஸ்டே கிடையாது, ஒரு 10 மீட்டர்ல வந்து முடிஞ்சிடும் அவங்களுக்கு வேலை இல்லையா? பட் லாஸ்ட் வீட்டுக்கு போகும்போது எஸ் தேர் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி சம் ஆட் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் அவங்களுக்கு தேவைப்படும். பட் தே ஆர் டேக்கிங் த மெயின் கேபிள் தான். ஸோ அதனால கேபிள் லென்த் வந்து இங்க ரொம்ப காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டலேஷன் இஸ் வெரி வெரி சீப். பட் இங்க என்ன ஒரு ப்ராப்ளம்னா எஸ் ஆஸ் யூ சீயிங் எங்கேயாவது ஒரு இடத்துல கேபிள் ப்ராப்ளம்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அத்தனை வீட்டுக்குமே தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ தட் ப்ராப்ளம் வில் பி தேர். So just because one computer is faulty, the entire network will be down. So that problem will be there in bus topology. ரிங் டோபாலஜி. ஸோ ரிங் டோபாலஜி இந்த மாதிரி அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னாலும் இது மட்டும் தான் நம்ம யூஸே பண்ணக்கூடாது. நம்மளுடைய டிசைன்ல லேண்ட் டிசைன்ல ட்ரா நெட்வொர்க்னு கேட்பாங்கன்னா அவங்க சொல்ற ஆன்சர் கீ வந்து எனிதிங் எக்ஸெப்ட் ரிங் ஆர் மெஷ்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஏன்னா மெஷ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது எல்லாமே எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கும். எங்க யூஸ் பண்ணுவாங்க? கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல் மாதிரி நெட்வொர்க்ஸ் தான். அங்க ஒரு செகண்ட் கூட வந்து தேர் ஷுட் நாட் பி எனி ப்ராப்ளம். நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் தனி இன்டர்நெட் இது இருக்கும், இபி கனெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சில ரூம்ஸ்க்குலாம் வந்து டைரக்ட் இபி எங்கதான் ஷட் டவுன் ஆனாலுமே கூட அவங்களுக்கு மட்டும் ஷட் டவுன் ஆகாத மாதிரிலாம் பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெஷ் டோபாலஜி வந்து ஃபெயில் சேஃப்க்கு மட்டும்தான். எக்கச்சக்கமா கேபிள் வேணும், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் டு செட்டப். பட் ஒரு லிங்க் பிரேக் ஆச்சுன்னா அந்த நெட்வொர்க் வந்து ஸ்டில் ஃபங்க்ஷனலா இருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் மெஷ் டோபாலஜி.
ஸோ மெஷ் கூட தேவலாம். பட் ரிங் பாத்தீங்கன்னா பெரிய யூஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மெஷ் எல்லாம் கொடுக்க கூட இல்ல. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்க 3 சிலபஸ்ல வந்து பஸ், ஸ்டார், ட்ரீ. ஸோ அது 3 பத்தி தான் அவங்க கேட்க முடியும். ஸோ நீங்க மத்ததெல்லாம் ஞாபகம் கூட வச்சுக்க வேண்டாம். ஸோ பஸ் அண்ட் ஸ்டார் வெரி வெரி ஈஸி. யூ கேன் ஆல்வேஸ் சே வாட் ஆர் த அட்வான்டேஜ். பட் ட்ரீனா இந்த மாதிரி இருக்கு. ஸோ ட்ரீ இஸ் ஆல்சோ யூஸ் ஒன்லி ஃபார் சம் ஸ்பெசிபிக் பர்பசஸ். இப்போ வந்து ஒரு மெயின் சர்வர் இருக்கு, அங்கிருந்து 2 டிபார்ட்மெண்டா பிரிஞ்சிருது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லா வந்து அகாடமிக் டிபார்ட்மெண்ட், இது ஃபுல்லா வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு மேல ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து குரூப் பண்ணி கம்ப்யூட்டர்ஸை பிரிக்கணும், நெட்வொர்க்ஸை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாதான் வில் கோ ஃபார் அ ட்ரீ டோபாலஜி. இதோட அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு புக்ல பெருசா எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால ஐ எம் ஆல்சோ CBSE புக்லயும் ஐ ரெஃபர்ட். தே ஹவ் நாட் கிவன் எனி மச் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ். பட் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இது பஸ்ஸா, ஸ்டாரா, ட்ரீயான்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு டயக்ராம்ஸ் இங்க போட்டிருக்கேன். ஓகே, வெரி வெரி ஈஸி டு ரிமெம்பர். ஒவ்வொரு புரோட்டோகால் பத்தியும் ஒவ்வொரு வேர்டு உங்களுக்கு தெரியணும். இப்போ வாட் இஸ் HTTP அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட். எனக்கு வந்து இது ஒன்னே ஒன்று தான், அதில் வந்து கலர் கலராக எழுத முடியல. என்னுடைய ஒயிட் போர்டில் அழகாக எழுத முடியல, வெறும் ரெட் மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆகுது. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதை மட்டும் நான் ஃபிகர் அவுட் பண்ணி வைக்கிறேன். இல்லை நான் உங்களுக்கு நீட்டாக நோட்ஸ் வந்து கலர் கலராக எழுதி காமிச்சிருப்பேன். இதில் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வந்து இட் இஸ் கிவிங் யூ ஹைப்பர் டெக்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன HTMLனா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உன்னை கிளிக் பண்ணா அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ஹைப்பர் டெக்ஸ்ட்னா அதோட மீனிங் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு பேர் அதுக்கு. இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இட் இஸ் த பேசிக் பேக் போன் ஆஃப் தி என்டையர் இன்டர்நெட். அப்போ இன்டர்நெட்ல வந்து இந்த TCP/IP, HTTP, TCP/IP வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். என்ன பண்ணும் TCP/IP? யார் சொல்றீங்க? It gives you the set of rules which have to be followed while transferring messages on the internet. So TCP/IP அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரூல்ஸ் which are used for ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. இப்போ தமிழ் பேசணும்னா ஒரு கிராமர் இருக்கு இல்லையா, நான் பேசினா உங்களுக்கு புரியணும் இல்லையா, நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேசக்கூடாது. சேம் திங். ஸோ there is a set of rules how we have to send messages. எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணும் சிஸ்டம்ஸ்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை டிஃபைன் பண்றது தான் TCP/IP and HTTP. HTTPலேயே எஸ் போட்டோம்னா செக்யூரா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கானது. ஸோ தே வில் எஸ்டாப்ளிஷ் ரூல்ஸ். சென்டர் இவங்க, ரிசீவர் இவங்க, அப்போ வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க, இந்த டைம் கேப்ல அனுப்புறாங்க, இந்த செகண்டுக்கு அப்புறம் அனுப்புறாங்க. இது வந்து ஒரு ஃபுல் வே கம்யூனிகேஷன். அதாவது நான் ஒன்று அனுப்பிட்டு ரிப்ளை திருப்பி வரணுமா, இல்லைனா வந்து இட் இஸ் ஒன்லி ஒன் வே கம்யூனிகேஷன். நிறைய விஷயம் இருக்கு இதுல. அவ்வளோ நமக்கு எதுவுமே கிடையாது. எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. வாட் இஸ் HTTP 1 மார்க்குக்கு நீங்க தெரிஞ்சதுன்னா போதும். இட் இஸ் a protocol which is used to transfer the அந்த டெஃபினிஷனும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், எக்ஸாக்ட் டெஃபினிஷன். பட் ஐடியா இஸ் திஸ். இப்போ இந்த SMTP சரி நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எல்லாத்தையும் என்னையே பேச விடுறீங்க. வாட் இஸ் SMTP, வாட் இஸ் PPP? எக்ஸ்பான்ஷனா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்கேயாவது படிச்சிருப்பீங்கல்ல உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு. சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் மேம். சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். எஸ் நேஹா. அப்புறம் வேற PPP. அது வந்து POP3டா. நான் ஒன்றும் POP3 உனக்கு எழுதல இங்க. ஸோ இங்க வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் புரோட்டோகால். ஸோ PPPனா பாயிண்ட் டு பாயிண்ட் புரோட்டோகால். அப்படின்னா என்ன? பாயிண்ட் டு பாயிண்ட் புரோட்டோகால் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார், இப்போ யூஸே பண்றது இல்லை, இதுக்கு டயல்-அப் கனெக்ஷன் பேரு. டயல்-அப் கனெக்ஷன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல வந்து பிராட்பேண்ட் வரதுக்கு முன்னாடி we had this dial-up connection. இப்போ பிராட்பேண்ட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, நாங்களே வந்து we have to call, we have to ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மோடமோட சிஸ்டமோட ஒரு ஃபோன் கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? இப்பயும் கொடுக்குறாங்க, அந்த ஃபோனை ஃப்ரீயா கொடுக்குறாங்க எல்லாருக்குமே பிராட்பேண்ட்ல கூட. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கனெக்ட்னு கொடுத்தோம்னா அந்த ஃபோன் ரிங் ஆகும். அந்த ஃபோன் ரிங் ஆகி அது வந்து அங்க இருக்கிற ஃபோனை போய் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிஸ்டம் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அந்த புரோட்டோகால் வாஸ் யூஸ்ட். தட் புரோட்டோகால் வாஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் புரோட்டோகால். ஸோ இது வந்து இட் ஃபார்மேட் ஆஃப் எல்லாமே அதே தான். டயல்-அப் கனெக்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஃபார்மேட் ஆஃப் மெசேஜஸ். ஸோ நீங்க சொன்ன மாதிரி POP3 சொல்லுமா, போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால் வெர்ஷன் 3. ஸோ SMTPயும் POP3யும் வந்து தே ஆர் சிமிலர். தே ஆர் இமெயில் புரோட்டோகால்ஸ்னு பேரு. Oh my God.
they are email protocols. இப்போ இமெயில் ப்ரோட்டோகால்ஸ்ல இது சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இப்போ முன்னாடிலாம் வந்து என்ன சொல்லணும், நாங்க யாராவது ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும், நம்ம சொல்லணும், நீ போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி உன்னுடைய ஃபோனை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அவங்க ஃபோன் ஆன் பண்ணணும், நம்ம ஃபோன் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து ஆன்லைன்ல இருந்தா மட்டும்தான் மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். தட் வாஸ் த சிஸ்டம் அண்ட் திஸ் வாஸ் யூஸ்ட் ஃபார் தட். ஸோ இட் இஸ் ஒன்லி when both are online. இங்க வந்து does not need to be online. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய கீ டிஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளவுதான். உங்க ரொம்ப இன்ஃபர்மேஷன் உங்க புக்லயும் இல்ல. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எஸ்எம்டிபிக்கும் POP3க்கும் அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்றது POP3 மட்டும்தான். நம்மளால வந்து இப்போ இமேஜின் கூட பண்ண முடியாது எஸ்எம்டிபிலாம் இருந்துச்சுன்னா எப்படின்னு இல்லையா. டைம் சோ மச் ஆஃப் டைம் வேஸ்ட் வென் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் போத் த பீப்புள் டு டிரான்ஸ்ஃபர் மெசேஜஸ். பட் அப்போ வந்து அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு இமெயில் அனுப்ப முடியும், எங்கேயோ இருக்கவங்களுக்கு நம்ம அனுப்ப முடியுங்கிறது இட் வாஸ் a big thing அப்போ. இப்போ இட் இஸ் நோ லாங்கர் லைக் தட். So triple P-யும் வந்து இப்ப கிடையாது. It is not at all used now because there is no more dial-up connections happening. Everything is only. So இப்ப TCP/IP-ல வந்து இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாமே வந்து அந்த splitting the messages, அப்புறம் வந்து என்ன சொல்வீங்க, அட்ரஸ் ஆஃப் டெஸ்டினேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த இப்போ ஐபி மெயினா அட்ரஸ் பாக்குதுன்னா டிசிபி வந்து ஸ்பிளிட்டிங்க பாக்குது. ஸோ இது எல்லாமே வந்து தே போத் ஹேண்டில் இட் பியூட்டிஃபுல்லி டுகெதர். இது வந்து HTTP இஸ் மெயின்லி a standard for your web browser. இப்போ வெப் ப்ரௌசர் வந்து எப்படி சொல்லணும், எப்படி வந்து ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும், வெப் சர்வருக்கு எப்படி மெசேஜ் அனுப்பணும், இது எல்லாமே சொல்றது வந்து HTTP ப்ரோட்டோகால். ஸோ இதோட ஒன் லைன் டெஃபினேஷன் மட்டும் யூ கேன் ரிமெம்பர். அது ரிமெம்பர் பண்ணீங்கன்னா நீங்க போட்டுடலாம். இப்போ வந்து டெல்நெட், FTP, VoIP இதெல்லாம் பாக்கி இருக்கு. ஓகே. ஸோ FTP ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நான் உங்க சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன்ப்பா. நிறைய வேர்ட்ஸ் உங்க புக்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். டைம் இருந்தா தாராளமா படிங்க. பட் நாட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இஸ் வெரி வெரி சிமிலர் டு ஆர் இப்போ நம்ம பண்றோம் இல்லையா கூகுள் டிரைவ். கரெக்டா? கூகுள் டிரைவ்ல நான் என்ன பண்றேன், என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து ஐ எம் டிரான்ஸ்ஃபரிங் ஃபைல் அந்த கூகுள் டிரைவ். அதை நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல பார்க்க முடியுது. ஸோ ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வில் டிஃபைன் தட் ஸ்டாண்டர்ட். நான் எப்படி போடணும், அந்த எல்லா இன்ஃபர்மேஷன், அண்டர்லைங் லாஜிக் பிஹைண்ட் தட் இட் வில் பி decided by, it will be provided by, it is used for என்ன, it is used for transferring files from one host to another அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்னப்பா, they do not do anything, they give you the set of rules. சரியா? புரோட்டோகால்னாவே ரூல்ஸ் தான். FTP டிரான்ஸ்ஃபர் பண்ணுமானா நோ, FTP டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாது, அது ரூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அவ்வளவுதான். சேம் திங் ஃபார் டெல்நெட். டெல்நெட் வந்து ரிமோட் லாகின் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, they have to log into their computer. ஆஃபீஸோட கம்ப்யூட்டருக்கு அவங்க லாகின் பண்ணணும். அப்போ ஆஃபீஸோட கம்ப்யூட்டருக்கு அவங்க லாகின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் அது பண்ணுவோம். அந்த சிஸ்டம் அங்க ஆன்ல வச்சுட்டு வந்துருவோம். வாட் we can do is from here we can remotely control our desktop also. அது ஒண்ணு. இங்க வந்து அப்படி கூட கிடையாது. நம்ம இங்க இருந்து யூஎஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர்ல சில ஃபைல்ஸ் இருக்கு. நம்ம வந்து இங்க இருந்து we can log in there and we can copy something from there, we can work there. ஸோ இது எல்லாமே வந்து ரிமோட் லாகின். ஸோ ஒரு ரிமோட் கனெக்ஷன் வித் ரிமோட் கம்ப்யூட்டர். ஸோ we can have a virtual terminalனு சொல்லுவோம். ஸோ எய்தர் ஏதோ ஒரு வகையில, சரியா, we have to just log in to a different computer which is not in our locality. அந்த கம்ப்யூட்டருக்கு உள்ள போய் அதில் இருக்க ஃபைல்ஸை மேனிபுலேட் பண்றது, ஃபைல்ஸை டவுன்லோட் பண்றது எல்லாமே we can do by the help of telnet. So telnet will define you it will create the connection with a remote computer. அதுக்கு தான் telnet யூஸ் ஆகுது. சரியா? VoIP இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது, VoIP is voice over internet protocol இல்லையா? voice over internet protocol. இது இப்ப ரீசெண்டா நிறைய கேக்குறாங்க. So we can give so many examples for that இல்லையா? நம்மளுடைய ஸ்கைப் கால்ஸ், ஜூம் கால்ஸ் எல்லாமே வந்து இதுதான். we are transmitting multimedia over the
இன்டர்நெட் மல்டிமீடியால என்ன நம்ம வாய்ஸ் போகுது, வீடியோ போகுது, மல்டிமீடியா இமேஜஸ், ஃபைல்ஸ் எல்லாமே வந்து we can transfer over a phone call. இப்ப இந்த Zoom கால்ல பண்ண முடியுது நம்மளால. So this is one example of your VoIP. So voice over internet protocol. ஓகேவா? இல்லக்க எல்லா டேர்ம்ஸும் முடிச்சோமா? HTTP, FTP ஒவ்வொரு லைன் தான்ப்பா. கண்டிப்பா உங்களுக்கு இது 5 மார்க் கொஸ்டின் கிடையாது. சோ கதையா நீங்க படிக்க வேண்டாம். ஒன்லி 1 மார்க் கொஸ்டின். அப்ப அந்த 1 மார்க்குக்கு எக்ஸாக்ட்டா எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் கரெக்டான ஸ்பெல்லிங்கோட. எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு 1/2 மார்க். அது என்ன பண்ணதுக்கு இன்னொரு 1/2 மார்க். சோ மேக்ஸிமம் 1 மார்க். அண்ட் தென் டிஃபரன்ஸ் SMTPக்கும் POP3க்கும் டிஃபரன்ஸ் என்ன? TCP/IPக்கும் HTTPக்கும் டிஃபரன்ஸ் என்ன? சோ இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு வார்த்தை தியரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூ கேன் லேர்ன். ஓகே. So, இப்போ last, I think this is the last topic in your syllabus also. So, நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம். www அப்படின்னா வேர்ல்ட் வைட் வெப்னு சொன்னேன். இட் இஸ் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். ஸோ நிறைய வெப் பேஜஸை கலெக்ட் பண்ணி அதை லிங்க் பண்றது வந்து வேர்ல்டு வைடு வெப். ஒரு பேஜ்ல இருந்து இல்லையா, ஒரு இப்போ CBSE வெப்சைட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகலாம். யூ கேன் கீப் ஆன் மூவிங். இதெல்லாம் வந்து பண்றதுக்கு வாட் இஸ் ஹெல்பிங் அப்படின்னா வேர்ல்டு வைட் வெப் இஸ் ஹெல்பிங் ஃபார் யூ. சரி, நெக்ஸ்ட் HTML. உங்களுக்கு இதுவும் தெரியும். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதோடைய பிரைமரி யூஸ் நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேக்குறாங்க. HTML-க்கும் XML-க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு. சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்போம் இதுல. சோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு டிசைன் வெப் பேஜஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பேஜஸ் இருக்கு. அங்க போய் நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட் இருக்கு. அங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது இன்னொரு பேஜுக்கு உங்களை கூட்டிட்டு போகுது. அங்க வந்து வேற செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ CBSE வெப்சைட் இருக்கு. தனித்தனியா இட் இஸ் ஆர்கனைஸ். சாம்பிள் பேப்பர்ஸ் ஒரு இடத்துல இருக்கு. யூ ஹேவ் த மெட்டீரியல்ஸ் இன் அனதர் பிளேஸ். ஸோ சிலபஸ் இஸ் இன் அனதர் பிளேஸ். ஸோ ஒவ்வொரு லிங்கா வந்து வென் யூ கிளிக் த ஹைப்பர் டெக்ஸ்ட் இட்ஸ் மார்க்ட் அப். ஸோ இட் வில் கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இட் ஹெல்ப்ஸ் யூ டு நேவிகேட். அது வந்து டிசைனிங் வெப் பேஜஸ்க்கு யூஸ் பண்றது. ஸோ இது என்னன்னா இட் ஹாஸ் ப்ரீ டிஃபைன் டேக்ஸ். ப்ரீடிஃபைன் டேக்ஸ் இருக்கு இந்த லாங்குவேஜ்க்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு HTML-னு போட்டுட்டு ஒரு ஹெட்டிங் அப்படின்னு போட்டு அந்த ஹெட்டிங் எழுதலாம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML கோட். இதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் HTML திருப்பி க்ளோஸ் பண்ணணும். இதுல வந்து பாடி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீடிஃபைண்டா ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அதோடைய பர்பஸ் இஸ் டு டிசைன் வெப் பேஜஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து XML-க்கு வரும். எக்ஸ்டென்சிபிள், அது இங்கே கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன். எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ வெரி சிமிலர் பட் இதோட பர்பஸே வேற. இட் இஸ் டிசைன் டு கேரி டேட்டா. எதுக்காக டேட்டா கேரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்தேன்னா எதுக்கு கூகுள் ஃபார்மா நான் கொடுக்குறேன். நீங்க வந்து உங்க டீடைல்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனுப்புவீங்க இல்லையா? யூ வில் சே ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் யூ வில் சே நேம் ஒன்லி. சம் ஆஃப் யூ வில் கிவ் ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இனிஷியல் மட்டும் போடுவீங்க. சம் ஆஃப் யூ வில் கிவ் இட் இன் டிஃபரெண்ட் ஆர்டர்ஸ். அதே மாதிரி அட்ரஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் நீங்க ஒருத்தர் செப்டம்பர்னு கொடுக்கலாம், ஒருத்தர் வந்து 9ன்னு யூஸ் பண்ணலாம் மந்த். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக XML-க்கு வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேக் இருக்கும். நான் டேட்டாவை நானே உங்ககிட்ட வாங்குவேன் கூகுள் ஃபார்ம்ல வாங்குற மாதிரி. ஐ வில் சே ஸ்டூடெண்ட், ஐ வில் ஆஸ்க் யூ டு என்டர் த டீடைல். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ரோல் நம்பர். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சில ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ வேல்யூஸ் வி கான் கண்ட்ரோல். அதுக்கு நிறைய மற்ற கண்ட்ரோல்ஸ்லாம் போடணும். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் ஹாவ் தீஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் மீ. இப்போ நான் வந்து வெளியில ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஏன்னா இது வந்து ஒரு வாட்டி 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ வித் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை. நீங்க என்ன எக்ஸாம்பிள் வேணா கொடுக்கலாம். பட் அது எப்படி பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எம்ப்ளாயினா எம்ப்ளாயியோடைய எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரி அந்த மாதிரி டீடைல்ஸ் நீங்க கொடுக்கலாம் இதுல. ஸோ XML-க்கும் HTML-க்கும் இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். அங்க வந்து எப்பயுமே இது வந்து HTML, H1 பாடி அப்படிதான் இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் தான் இருக்கும். வேற XML பொறுத்த வரைக்கும் என்ன டேட்டா வேணா நீங்க போடலாம். இட் ஹாஸ் யூசர் டிஃபைன் டேக்ஸ். ஸோ 3 டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியும். ஒன்னு எக்ஸ்பான்ஷன், இன்னொன்று பர்பஸ், அப்புறம் வந்து யூ நோ த எக்ஸாம்பிள். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா போதும். 2 மார்க்ஸ்க்கு யூ கேன் ஈஸிலி கெட் தட். இப்போ டொமைன் நேம், URL, வெப்சைட், வெப் ப்ரௌசர், வெப் சர்வர், வெப் ஹோஸ்டிங். ஸோ இது எல்லாமே வந்து ரிலேட்டட் டாபிக்ஸ் உங்களுக்கு இல்லையா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மென்ட் பை யோர் வெப் ப்ரௌசராப்பா? வெப் ப்ரௌசர் எதுப்பா? ப்ரௌசருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ப்ரௌசர் உங்களுக்கு நல்லா தெரியுமே ஏற்கனவே.
What is a web browser? Web browser. Browser. Browser is what? Your Google Chrome இல்லையா? அப்ப அவங்க Chrome, Mozilla Firefox, yes Maneha. So இது எல்லாமே web browser. So browser is a software. It is used for இது என்னன்னு சொல்ல முடியும்? It's an application. It's a software application for retrieving, presenting. Traversing, searching, என்ன வேணா சொல்லலாம் நீங்க. ஸோ ப்ரௌசருக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துக்கலாம். கூகுள் குரோமு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், ஒப்பேரா, சஃபாரி, நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் இட் இஸ் ஆல் கமிங் அண்டர் ப்ரௌசர். ஸோ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். வாட் இஸ் அ சர்வர்? இப்போ சர்வர் வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ லெட்ஸ் சே ஜூம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா ஜூம் இஸ் ஆ சர்வர் ஃபார் அஸ். நம்ம இங்க இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அங்க போடுறோம். ஸோ சர்வர் இஸ் கோயிங் டு பி இட் இஸ் ஹோஸ்டிங் அ லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் இல்லையா? Zoom is running on one website. Google is running on one website. So everything they have, it is used to host websites. It has all the resources in that, and we can only use it. So web servers, Apache is an example of Tomcat. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. Apache serverன்னு சொல்றோம். அப்போ that is going to அதே மாதிரி Netscape ஒன்று இருக்கு. Microsoft has its own server. So இது எல்லாமே வந்து different web servers. So web server is a place இல்லையா? அந்த பிளேஸ்ல வந்து நம்ம from there we can host our websites. அப்போ ஹோஸ்டிங்னா என்ன? வெப் ஹோஸ்டிங். ஸோ இப்போ வந்து வெப் ஹோஸ்டிங் வந்து இட் இஸ் த பிஸ்னஸ். இட் இஸ் அ பிஸ்னஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து they will allow us to host our own websites இல்லையா? நம்ம ஓன் வெப்சைட்டை வந்து பிளாகிங் சைட்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி. நமக்கு வந்து நம்ம கிட்ட சர்வர் கிடையாது. ஒரு சர்வர் வந்து க்ரோர்ஸ்ல காஸ்ட் ஆகும். ஸோ we do not have a server of our own. அப்படின்னா they are allowing us to host our own web pages there. So ISPs, internet service providers வந்து they allow us to host our websites on their servers. So எப்படி இருந்தாலும் ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சர்வர் வேணும். சரியா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பெருசா அவங்க கொடுக்கல உங்க புக்ல. கொடுக்காததுனால நானும் I'm not going to give you much information on this. So what is web hosting மட்டும்தான். ஸோ வெப் ஹோஸ்டிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாமே கூட வித்தின் த ஸ்கோப் ஆஃப் சிலபஸா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆஃப்கோர்ஸ் வெப் ஹோஸ்டிங்ல 2-3 டைப்ல உங்களுக்கு ஒன்று தெரியும். ஒன்று வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் இல்லையா? ஸோ ஃப்ரீ ஹோஸ்டிங்னா நீங்க வந்து நிறைய வெப்சைட்ஸ் அலோவ் பண்ணும் ஃப்ரீயாவே. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் ப்ரெஸ்ன்னு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ wordpress.comனு இருக்கு. இது வந்து ஃப்ரீ தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அகாடமிக்காக they are just uploading their resources there. They have their own web site. அப்ப அந்த வெப்சைட்டை வந்து அது ஃப்ரீயாவே உங்களுக்கு அலோவ் பண்ணும் அங்க வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி சில வெப் ஹோஸ்டிங் sites are also there for you. இப்போ coming to this, you have the same thing, www.cbseacademic.nic.in. டொமைன் நேம் என்னப்பா இதுல? ஸோ டொமைன் நேம் ஐடியலி இந்த www விட்டுட்டு சொல்லணும் நம்ம. cbseacademic.nic.in அப்படிங்கிறது தான் டொமைன் நேம். லெட்ஸ் சே இங்க வந்து ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். நமக்கு அந்த login.htmlங்கிறது தான் இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த யூஆர்எல்னா அது ஃபுல்லா சேர்த்து நமக்கு யூஆர்எல் https : the full thing is called as your URL, and this is called as your domain name. Domain name is for us to easily remember. Computer பொறுத்த வரைக்கும் it is only number 120.46.2.23 அப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா போய் தேடும் போது. ஸோ இன்டர்னலி இட் வில் பி மேப்டு. ஒவ்வொரு டொமைன் நேம்க்கும் வந்து they would have been given a IP address. But for us to easily remember, we are using names for that. ஸோ அதுக்கு வந்து www.cbseacademic.nic.in சொல்றோம்னா அந்த சென்டர்ல இருக்கிறது வந்து டொமைன் நேம். ஃபுல்லா சொன்னோம்னா இட் இஸ் கால்ட் as your URL. ஸோ இது வெப்சைட் என்னன்னா இதுதான் அதோட வெப்சைட்டும் கூட. www ஆட் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் த வெப்சைட். எஸ், ஓகேவா?
சத்தமே வரலப்பா. பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கீங்க. தூங்கிட்டீங்களா தெரியல. ஓகே. சரியா? சோ முடிச்சாச்சு. அதாவது உங்க சிலபஸ முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். சோ லேண்ட் டிசைன் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும்போது, நான் என்ன பண்ணலாம் நீங்க போட்டிருக்கேன். நீங்க பொறுமையா அத படிங்க. நீங்க நீங்க இது இல்லாமயே நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் மாரி ஐ ஹவ் கிவன். சோ இதுல என்னன்னா, எப்போ நம்ம வந்து ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் பிரிட்ஜ் வந்து எப்போ ப்ராட்காஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டோரி இதுல இருக்கு. தேவையில்ல. நம்ம திருப்பி வருவோம் இதுக்கு. ஓகே. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க போட்டிருக்கேன். இதுதான் வந்து மேக்ஸிமம் உங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மாடல்ல தான் இருக்கு. டெஃபினட்டா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்கறாங்க. இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட லைக் ரைட் ஃப்ரம் ஈவன் பிஃபோர் 2013 ஏன்னா 2009ல இருந்தே கூட திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மேண்டேட்டரி கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 14 இயர்ஸா வந்து அவங்க அதை மாத்தாம கேட்டுட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் தான். இதுல வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா எங்கேயாவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பட் ஓவரால் கொஸ்டின் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க பண்ண போறீங்கனால இது பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. சஜஸ்ட் கேபிள் லேஅவுட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் த பிளாக்ஸ். நான் நிறைய மாதிரி இதை போடலாம். பட் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஷார்டஸ்ட் எடுத்து ஒன்னு போட்டுருங்க. ஸோ பிளாக் சி டு டி இங்க எழுதணும் 25 மீட்டர்ஸ். அடுத்த ஷார்டஸ்ட் வந்து 50 மீட்டர் பிளாக் ஏ டு பி. நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் வந்து பிளாக் ஏ டு சி எவ்வளவு இருக்கு. நமக்கு நல்ல வேலையா எல்லாமே ஷார்டஸ்டா வந்துருச்சு. இப்போ இதுவே வந்து இட் இஸ் கோயிங் டு பி கைண்ட் ஆஃப் அ பஸ் டோபாலஜி ஃபார் யூ. மினிமம் கேபிள் லென்த் இருக்கு. ஸோ இது வெரி வெரி அக்செப்டட். இது இல்ல நான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பிளாக் சில இருக்கு. சஜஸ்ட் த மோஸ்ட் சூட்டபிள் பிளேஸ் டு ஹவுஸ் த சர்வர் வித் சூட்டபிள் ரீசன். கிளீனா எழுதியிருக்கேன் நான். மோஸ்ட் சூட்டபிள் பிளேஸ் இஸ் பிளாக் சி ஆஸ் த நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இங்க தான் இருக்காங்க. 125 பீப்புள் இங்க இருக்காங்க. அத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இங்க இருக்குன்னா அவ்வளோ பீப்புள் இங்க ஒர்க் பண்றாங்க. சோ அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் வந்து மேக்ஸிமம் ரிசோர்சஸ் தேவைப்படும். அதனால அது வந்து சென்டர்ல வச்சுக்கிட்டு சி டு டி எப்பயுமே ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான். ஸோ 25. சி டு ஏவும் 90 போட்டுட்டு பிளாக் பி டு சி பாருங்க 150 மீட்டர்ஸ் இருக்கு. இந்த கேபிள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார் டோபாலஜி நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டர் கேபிள் லென்த் எக்ஸ்ட்ரா ஆகுது உங்களுக்கு. சரியா? பட் ஆன்சர் கே பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் போத்னு தான் சொல்லுவாங்க. யூ கேன் எய்தர் சே ஐ வில் யூஸ் அ பஸ் டோபாலஜி ஆர் ஐ வில் யூஸ் அ ஸ்டார் டோபாலஜி. இட் இஸ் பியூர்லி யோர் சாய்ஸ். ஐ வில் கோ வித் ஸ்டார் டோபாலஜி. இந்த மாதிரி கேஸ் வந்தா மட்டும்தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா 100 மீட்டர்ஸ் இருக்கிறதுனால பெரிய கேபிள் லென்த்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்ரி மீட்டர் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 1000 rupees. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆகும் இங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் வி ஹேவ் டு கன்சிடர் பிஃபோர் கிவிங் தி ஆன்சர். பட் இந்த ரெண்டுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க இந்த கொஸ்டினுக்கு. சரியா? ஆனா டவுட்ஸ் இருந்தா நான் ஸ்டாப் பண்ண போறீங்க. நான் மூவ் பண்றேன் அப்படியே. சஜஸ்ட் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபாலோவிங் டிவைசஸ் வித் ஜஸ்டிஃபிகேஷன். ரிப்பீட்டர் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. வேணும்னு நம்ம பார்க்கணும். நான் போன கேஸ்ல வந்து ஆக்சுவலா நான் 90 மீட்டர் தான் போட்டிருக்கேன். ஸோ 90 மீட்டருக்கு தேவையில்லை தான் அந்த டோபாலஜில. பட் வந்து நான் ரிப்பீட்டர் இங்க எதுக்குமே எழுதியிருக்கேன். இஸ் லார்ஜ். நான் ரிப்பீட்டர் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஏன்னா வந்து ஏஎன்சிக்கு நடுவில் லார்ஜா இருக்கு. ஸோ அதனால வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். பட் நீங்க 70 மீட்டர்ஸ்னா கண்டிப்பா போட வேண்டாம்ப்பா. அதுக்கு மேல இருந்தா இட் இஸ் யோர் சாய்ஸ் தான். தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். அதே மாதிரி ஹப் ஆர் ஸ்விட்ச் எல்லா கம்ப்யூட்டர்லயுமே வேணும். ஏன்னா எல்லாத்துலயுமே இங்க 10 கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன சொன்னேன், மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர் இருந்துச்சுனாலே ஹப் ஆர் ஸ்விட்ச் இஸ் ரிக்வயர்ட். இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஹப்பும் போடலாம், ஸ்விட்சும் போடலாம். நீட்டா நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். நிறைய டைம் இருக்கும்பா சஜின். திருப்பி கூட நீங்க வரைஞ்சு காமிங்க. எக்ஸ்ட்ரா நிறைய எழுதுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சரியா? உங்களுக்கு டைம் ஒரு ப்ராப்ளமா இருக்கவே இருக்காது. அப்ப வந்து நீங்க கொஞ்சம் கம்மியா எழுதி அதனால மார்க் லூஸ் பண்ணாதீங்க. சோ நீட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை திங்க் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் எப்படி பிரசென்ட் பண்ண போறீங்கன்னு திங்க் பண்ணுங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதை தவிர வேற ஏதாவது பாசிபிளான்னு யோசிங்க. அதுக்கப்புறமா எழுதுங்க. நிறைய டைம் இருக்கும். 1.5 hours இட் இஸ் ஈஸியா முடிச்சிருவீங்க பேப்பரை. அதுக்கு மேல உங்களுக்கு எழுதுறதுக்கு எதுவுமே இருக்காது. சோ அதனால அவசரமா எழுதாதீங்க. நீட்டா பிரசென்ட் பண்ணுங்க. அண்டர்லைன் எல்லாம் பண்ணுங்க. சோ பியூட்டிஃபுல்லா பிரசென்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் சென்டம் வாங்கிட்டு போயிடலாம் அந்த பேப்பர்ல. சரியா? நெக்ஸ்ட் இங்க வந்து கேபிள் கனெக்ஷன் இஸ் நாட் ஃபீசிபிள். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் வே டு கனெக்ட் இட் அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க கேபிள் கனெக்ஷன் பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ வயர்லெஸ்க்கு தான் நம்ம போகணும். வயர்லெஸ் நமக்கு என்ன முக்கியமான வார்த்தை இங்க இருக்குன்னா எக்கனாமிக். சீப்பா கேக்குறாங்க. காஸ்ட்லி. பெஸ்ட் குவாலிட்டினா சேட்டலைட்னு சொல்லிடுவோம். வித் ரீசனபிளி ஹை ஸ்பீட்னு சொல்றாங்க. மைக்ரோவேவ்க்கு நம்ம போகலாம். பட் ரீசனபிளி ஹை ஸ்பீட்னா ரேடியோ வேவ்ஸ் ஆர் பெட்டர் ஆர் ஃபாஸ்டர் தென் மைக்ரோவேவ்ஸ் இங்க.
ஸோ நமக்கு ஜென்ரலா ஆன்சர் இது எல்லாத்துக்குமே ரேடியோ வேவ்ஸ் ஆர் சேட்டலைட் தான் இது வரைக்கும் வந்திருக்கு இந்த ஐ திங்க் 12 இயர்ஸ்ல. வேற எதுவுமே ஆன்சர் கீழே அவங்க கொடுத்ததே கிடையாது. ஸோ எக்கனாமிக் வே அப்படின்னு சொல்றதுனால ஐ வில் கோ வித் ரேடியோ வேவ்ஸ். அண்ட் தே கேன் பெனிட்ரேட். அவன் எல்லா இதுவும் எழுதியிருக்கேன், ஏன்னு ரீசன் எழுதியிருக்கேன். ஸோ இந்த இந்த ஆன்சரை நீங்க அப்படியே ஒரு பை ஹார்ட் தான், இது அப்படியே நீங்க எழுதி ரெடிமேட் ஆன்சர். மோஸ்ட் எக்கனாமிக் வே ரீசனபிள் ஸ்பீட்னா ரேடியோ வேவ்ஸ் ஏன் யூஸ் பண்றோம், ஃபுல் ரீசன் அப்படியே நீங்க போர்ட்ல கொடுத்துருக்க ஆன்சர் கீ தான், அவங்க கொடுத்தது திருப்பி அவங்களுக்கே எழுத வேண்டியதான் நம்ம. ஓகே, இப்போ நான் ரெஸ்டிங் டைம், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. கமான் கமான் கமான். லெசன் முடிஞ்சிச்சு, லெசனோட எல்லா கான்செப்ட்ஸும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். டக்குன்னு சொல்லலாம். கதிர் சொல்றியாப்பா? ரொம்ப ஃபாஸ்டா சொல்லலாம் அந்த கொஸ்டின். நீங்க டிக் பண்ணவா? ஏபிசிடி. எஸ்மா சஞ்சய். எஸ் கதிர். இல்லையாப்பா சஞ்சய் கரெக்ட்ப்பா. நம்ம இப்பதான் பார்த்தோம் சர்க்யூட் ஸ்விட்சிங்னா டெடிகேட்டட் பாத். இது என்ன சாம்பிள் கொஸ்டின் பேப்பரா? இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். விஓஐபி செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்க? செகண்ட் பாயிண்ட் இருக்காப்பா? படிச்சிருக்கீங்களா நீங்க ஏதாவது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சர்க்யூட் ஸ்விட்சிங் அண்ட் பாக்கெட் ஸ்விட்சிங்? இது வந்து மோர் ரிலையபிள் அப்படின்னு சொல்றாங்கப்பா சர்க்யூட் ஸ்விட்சிங். கரெக்ட் தானே? ஒருத்தரே பேசினா நல்லா தான் இருக்கும், ஆனா டைம் தான் நமக்கு இல்லை. ஸோ டெடிகேட்டட் பாத் இருக்கா, தென் மோர் ரிலையபிள்னு சொல்றாங்க. அதோட ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் அங்கே எழுதிருவீங்க. பேக்கெட் ஸ்விட்சிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அங்கே வந்து மெசேஜ் டிவைட் ஆகும், எந்த ஆர்டர்ல வேணா இட் வில் கெட் டிரான்ஸ்மிட்டட், பட் இட் வில் பி ஜாயின்ட் அட் த எண்ட். ஸோ மோர் சைமல்டேனியஸா பேக்கெட்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட். அதுதான் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்கோட லாஜிக் எழுதுவீங்க. பட் எஸ் தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் சம் பேக்கெட் கெட்டிங் ஒரு எரர் வர சான்ஸ் இருக்கு, அண்ட் ரீட்ரான்ஸ்மிஷன் ரிக்வெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸும் இங்க இருக்கு. ஸோ அந்த ஒரு இது இல்லைன்னு சொல்றாங்க இதுல. சரியா? ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. XML HTML இப்பதான் நம்ம பார்த்தோம். ஓகே, SMTP பாருங்க எவ்வளவு ஈஸி கொஸ்டின்ஸ் பாருங்க. நம்ம படிச்சதுல இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு அங்க போகல, பட் அந்த ஜெனரல் சிலபஸ் கவர் பண்ணாலே இது கவர் ஆகுது உங்களுக்கு. சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால். எஸ், டெல்நெட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரிமோட் லாகின் இல்லையாப்பா? remote login protocol, it is used to establish connection with a remote computer and work with that in any way possible. So அதுதான் டெல்நெட்க்கு கொடுத்திருக்காங்க. செக் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் பாட்டு. access a remote computer network 1 mark தான். it is used to access a remote computer network. உங்க போர்ட்ல கொடுத்திருக்க ஆன்சர் கீ நான் சொல்றேன். இவ்வளவுதான், ஒரு லைன் எல்லாத்துக்குமே. ஓகே, இந்த क्वेश्चन தான் நம்ம சாம்பிள் பேப்பர். இப்ப ரேட்டஸ்ட் சாம்பிள் பேப்பர்ல இருக்க क्वेश्चन நான் இத ஆஃப் பண்ணிக்கிறேன். சோ யூ கேன் see the full. क्वेश्चन கொஞ்சம் ஸ்லோவா படிங்க, படிச்சிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சஞ்சய் ட்ரை பண்றியா? சஞ்சய் எஸ்மா. கணேஷ் உனக்கு தெரிஞ்சிச்சா? எஸ்பா. கதிர் கரெக்ட். கணேஷ் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் லொகேஷன் எதுப்பா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸா? 80யா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மூவி எடிட்டிங். ஏன்னா இட் ஹாஸ் தி மோஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். டேட்டா செக்யூரிட்டி. செக்யூரிட்டின்னு சொன்னா நம்ம அதை படிக்கவே இல்லை, உங்க சிலபஸ்லயும் இல்லை பாருங்க, கேட்டிருக்காங்க. ஃபயர் வால். காமன் சென்ஸ் கொஸ்டின் ஆயிடும், அவ்வளவுதான். சஜஸ்ட் த பெஸ்ட் வயர்டு மீடியம். எக்கனாமிக்கலி முக்கியமான வேர்டு கோவாக்சியல் கேபிள். இருக்கிறதுலே சீப்பஸ்ட் அதுதான். ஸ்விட்ச் ஹப். It is placed in all the blocks. ரிப்பீட்டர் வேணுமா பாருங்க.
யார் சொல்றீங்க எனக்கு? கணேஷ் ரிப்பீட்டர் வேணுமா? ஆண்டி ரிப்பீட்டர் வேணுமா வேண்டாமா? என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. 28 மீட்டர்ஸ், 55 மீட்டர்ஸ், 32 மீட்டர்ஸ் எல்லாமே 70க்கு கம்மியா தானே இருக்கு. ஸோ நாட் நீடட் அப்படின்னு எழுதணும் இங்க. ரிப்பீட்டர் இஸ் நாட் அட் ஆல் நீடட் ஆஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி லெஸ் ஹியர். வீடியோ கான்ஃபரன்சிங் சொல்யூஷன் புரோட்டோகால் VoIP அவ்வளவுதான். அதாவது 5 நிமிஷம் கூட ஆகாது அந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு. நீங்க 5 மினிட்ஸ் இந்த எந்த பேப்பர் நீங்க எடுத்து பாருங்க. போர்டு எக்ஸாம் பேப்பர்ல ஒரு டெஃபினட் கொஸ்டின் வந்து யூஸ்வலா 4 மார்க்ஸ்க்கு இது இருக்கும். இந்த வாட்டி நமக்கு 5 மார்க் ஆயிருச்சு. ஸோ நீங்க ரொம்பவே ஸ்ட்ரகிளே பண்ணாம நெட்வொர்க்ஸ் படிக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து எப்பயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ எஸ், ஃபயர் வாலும் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். அது உங்களுக்கே தெரியும். நீங்க அதை பார்த்தமே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த VoIP இருக்க மாதிரி, இல்ல இமெயில் அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோட்டோகால் நேம் கொடுக்குற மாதிரி. ஸோ ஒரு கொஸ்டின் தான் டிஃபரெண்டா இருக்கும். மற்ற எல்லா கொஸ்டினுமே வந்து இதே மாதிரி தான். இந்த டிவைஸ் ரிப்பீட்டர் வேணுமா வேண்டாமா, ஸ்விட்ச் ஹப் எல்லா பிளாக்குக்கும் வேணும், கோவாக்சியல் கேபிளா ரேடியோ வேவா, எது எதுன்னா நீங்க ஒண்ணு பார்க்கணும். அதாவது 232 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. இட் இஸ் லிட்டில் டிஸ்டன்ட் ஆல்சோ ஃப்ரம் ஹியர். ஸோ இதுக்கு வந்து வயர்டா வயர்லெஸ்ஸா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கும்போது தான் நீங்க கொஞ்சம் சம்டைம் ஆஸ்திரேலியான்னு கொடுப்பாங்க. சரியா? அப்போ ஆப்வியஸா வந்து வயர்டுன்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? எவ்வளோ கேபிள் லென்த், when there is a wireless facility we will use the wireless facility only. So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு you just have to think on those lines and answer. ஆமாக்கா, நான் அங்க வேணும் தான். ஒருவேளை வயர்டா போட்டோம்னா, பட் அது கேட்கல இல்லையா நமக்கு. அவங்க கேட்டிருக்கிறது வந்து suggest the placement of the following devices within the campus தான். சரியா? between the blocks தான். அவங்க இதுக்கு காஷிப்பூர் கேம்பஸ்க்கு போகணும்னு சொன்னா அப்ப வந்து ரிப்பீட்டர் கூட பத்தாது. ஏன்னா அவ்வளோ இருக்கிற எத்தனை ரிப்பீட்டர் வைக்கிறது, அங்கங்க ரிப்பீட்டர் வச்சுட்டே போகணும். அப்ப நம்ம சோ தேவை கிடையாதுப்பா. எஸ் மூவ் பண்ணட்டுமா? அது முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிடுவேன். ஓகே, இது வந்து இப்போ 2022 பேப்பர். 2022 பேப்பர்ல எக்ஸ்பேண்ட் பாருங்க. திருப்பி ரொம்ப பாருங்க. இப்ப லேட்டஸ்ட் பேப்பர் இது. VoIP வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால், பாயிண்ட் டு பாயிண்ட் புரோட்டோகால். அதே கொஸ்டின் முன்னாடி வந்து சாம்பிள் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்களோ திருப்பி அதே தான் இங்கேயும் இருக்கு. சரி, செகண்ட் கொஸ்டின் யாரு? நேஹா. கீவேர்டு தான் நமக்கு. என்னப்பா ப்ளூடூத்னா என்னது? பேன் மேம். பேன். ஸோ திரும்பியும் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்றும் பெருசா அவங்க ஃபீல் பண்ணிக்கவே இல்லை. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பஸ் டோபாலஜி அண்ட் ட்ரீ டோபாலஜி. ஆல்சோ ரைட் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் ஈச் ஆஃப் தெம். அவ்வளவுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கூட வந்து தே ஹவ் நாட் கான் பியாண்ட். பஸ் டோபாலஜி அண்ட் ட்ரீ டோபாலஜி உங்களுக்கு வரைய தெரியும் இல்லையா? அது நீங்க கிளீனா வந்து வரைஞ்சு காமிச்சிடலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் வந்து யூ கேன் டூ, அதுல ப்ராப்ளம் இருக்காது. ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் போத் ஆஃப் தெம். அட்வான்டேஜ் ட்ரீ டோபாலஜி ஹைரார்கிக்கல். இப்போ வந்து பஸ்ஸுக்கும் ட்ரீக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, பஸ் வந்து இப்படி லீனியரா போயிட்டே இருக்கும். இட் இஸ் a linear structure, whereas tree வந்து இட்ஸ் a hierarchical structure. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸே நீங்க சொல்லிடலாம். ஒன்னு தான் கேட்டிருக்காங்க, பட் டிஃபரன்ஷியேட் சொல்லிட்டு அட்வான்டேஜ் சொல்லும்போது பஸ்ஸோட அட்வான்டேஜ் வந்து சீப், பட் பஸ்ஸோடைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா? பஸ்ஸுக்கு நம்ம டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்லோ. அட்வான்டேஜ் மட்டும் தான், டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல அவங்க. ஓகே, இது ரெண்டு ஓகே. டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்ல இல்லையா? ரெண்டுத்துக்குமே ஒரே அட்வான்டேஜ் இருக்குப்பா. கேன் பி ஈஸிலி எக்ஸ்டெண்டட். இது ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் அட்வான்டேஜ் உங்களுக்கு. பஸ்ஸையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ சேம் கொஸ்டின் HTML XML அதுவுமே இங்க இருக்கு. வாட் இஸ் அ வெப் ப்ரௌசர்? நான் இப்பதான் சொன்னேன், வெப் ப்ரௌசர் இஸ் an application இல்லையா? So web browser is an application. It is used for retrieving, presenting, searching information on the world wide web. On the world wide webல நம்ம சர்ச் பண்றதுக்கு, retrieve பண்றதுக்கு எல்லாத்துக்குமே we use this. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க. காமன்லி யூஸ் வெப் ப்ரௌசர்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. கூகுள், குரோம், சஃபாரி, நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்க எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஃபைன், பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஹியர். சரியா?
கீழே இருந்தா கீழே தெரியுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது போன வருஷம் கேட்டு 2020 போர்டு எக்ஸாம் பேப்பர். இது சாம்பிள் பேப்பர் கூட இல்ல. இட்ஸ் போர்டு எக்ஸாம்லயே they have asked this question only. கரெக்ட்பா. யா நேஹா. சோ டேட்டா லாஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சோ டேட்டா லாஸ்னு சொன்னாலே ஆப்வியஸ் ஆன்சர் அது. யூ நீட் a ரிப்பீட்டர். இந்த வாட்டி மேபி உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் இல்ல. அதனால ஆனா ஆக்சுவலா போன வருஷமும் மல்டிபிள் சாய்ஸ் கிடையாது தான். ஆனா ஏன் கேட்டாங்கன்னு தெரியல. So which hardware networking device will you suggest to connect all computers within each block? இங்க ஹப்பும் கொடுத்து ஸ்விட்சும் கொடுத்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை. பட் வந்து இல்லைன்னா ஸ்விட்சே போதும். ரவுட்டர்ல பண்ண முடியும்னா பண்ண முடியும். பட் தேவையில்லை. ஸ்விட்ச் இஸ் த ஸ்பெசிபிக் டிவைஸ் ஃபார் தட். லைவ் இன்டராக்ஷன்ஸ். அவ்வளவுதான். ஒரு 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 half a second questions இதெல்லாம் உங்களுக்கு. Draw a cable layout to effectively connect the 3 offices. ஸோ அட்மின் பிளாக் இருக்கு. அதுல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ அட்மினை சென்டரா வச்சுக்கோங்க. 3 ஆஃபீஸஸ் ஆஃப் மும்பை பிரான்ச் மட்டும்தான். ஸோ இங்க இருந்து 2 தான். அட்மின் பிரான்ச்ல இருந்து அக்கவுண்ட்ஸ், இங்க இருந்து சேல்ஸ். ஸோ அட்மின் டு சேல்ஸ் 300 meters, admin to accounts 350 meters. It kind of becomes a star topology. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இங்க போக வேண்டாங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஏன்னா வந்து அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அட்மின் பிளாக்ல. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் ஸ்டார். பட் எஸ் எக்ஸாம்ல ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. யூ கேன் எய்தர் சே ஸ்டார் டோபாலஜி ஆர் பஸ் டோபாலஜி. 2 ஆன்சருமே கரெக்ட். ஆனா அந்த கரெக்டான டயக்ராம் நீங்க வரைஞ்சு காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னைக்கும் வந்து ஐ திங்க் ஐ ஹவ் டன் வாட் ஐ வாண்டட் டு கவர் ஃபார் யூ. இருக்கீங்களா எல்லாரும்? சரியாப்பா. ஆனா ஓவராலா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் முடிச்சுட்டு வரோம். ஸோ லாஸ்ட் வந்து நேத்து கிளாஸோட நமக்கு 20 மார்க்ஸ் அந்த பேப்பர் டெஃபினட் 20 மார்க்ஸ் வந்து அது முடிச்சிட்டோம் அதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 மார்க்ஸ் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஸோ அடுத்து வந்து மிச்சம் 45 மார்க்ஸும் வந்து பைத்தன் ஓரியன்ட் 45 மார்க்ஸ். அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான். ஸோ ஐடியலி ஐ வுட் வாண்ட் யூ டு ஆல்சோ கம்ப்ளீட் ஆல் தி ஒர்க் ஷீட்ஸ். நான் ஒன்று இன்டர்ஃபேசிங்கான ஒர்க் ஷீட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணல. நான் அதை பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதோட ஆன்சர் கீயும் நான் உங்களுக்கு போட்டுடுறேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் யூ டு வெயிட் ஃபார் மீ. அதனால உங்களுக்கு ஆன்சர் கீயும் நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி நெட்வொர்க் ஒர்க் ஷீட்டும் இன்னைக்கே அப்லோட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ கையோட நீங்களும் வந்து என்னோட அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா தென் ஃப்ரம் டுமாரோ வி கேன் ஸ்டார்ட் ஸ்லோலி டூயிங் ஆல் த ஃபைல் பார்ட் அப்புறம் பைத்தன் பார்ட். ஸோ 2 நாள் வந்து நான் பைத்தனையே பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் மற்றபடி 11th கான்செப்ட்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ ஐ திங்க் இஃப் யூ ஜஸ்ட் ஃபாலோவிங் திஸ் எவ்ரி டேனா யூ கேன் கம்ஃபர்டபிளி கம்ப்ளீட் த போர்ஷன்ஸ். சரியா? So I will stop here then. See you tomorrow.